அனைவருக்கும் மதிய வணக்கம். இல்ல தூங்கிட்டீங்களா, முடிச்சிருக்கீங்களா? நீங்க வந்த உடனே வகுப்பு கம்முன்னு அடங்கிருந்தது. இந்த புணர்ச்சி கோட்பாடு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒன்றும் புணர்ச்சி கோட்பாடு தெரியாதெல்லாம் இல்லை. புணர்ச்சி கோட்பாடுங்கிறது புணர்ச்சி என்கின்ற சொல்லுக்கு நான் எல்லாத்தையுமே இந்த ஓரளவு இந்த அடிச்சொல்ல பார்க்கறதுலாம் கொஞ்சம் இப்ப கருத்துடையவனாக இருக்கின்றேன். என்ன தொல்காப்பியர் சொன்னார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. கால்டுவெல் பெருமகனார் சொன்னார், எல்லா வினைச்சொல்லுக்கும் பெயர்தான் அடிப்படை. ரொம்ப அருமையான கருத்து அவருடைய கருத்து. கடந்து செல்வதனால கடல்னு பேரு, விரிந்து நிற்பதனால விரல்னு பேர்லாம் அவர் காட்டியிருக்காரு. எவ்வளவு அருமையா பாருங்க. அதுக்கு அடுத்து நம்முடைய தேவநேய பாவனர் ஐயா சொன்னார், எல்லா பெயர் சொற்களும் காரண சொற்களே, ஒண்ணு கூட இடுகுறி சொல் இல்லை என்பது அவருடைய கருத்து. நிக்கிறதுனாலதான் நிலம், கதுவுறதுனாலதான் காது, முன் நிற்கிறதுனாலதான் மூக்கு. எவ்வளவு அழகான சொற்பாருங்க. எனவே இந்த அடிச்சொல் நமக்கு ஒரு பெரிய அருமையானது. அந்த முறையில பார்த்தோம்னா நம்ம நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. காலையில நிறைய பேசணும், ஆனா எழுத்து கோட்பாட முழுமையா சொல்லல. நிறைய இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. இருந்தாலும் 1.25 மணி நேரத்தில் அந்த தலைப்பை சிந்திக்க முடியாது என்பது உங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த புணர்ச்சி என்பதை பற்றி பார்க்கிறது முன்னாடி இந்த புணர்ச்சியில் ஈடுபடுகின்ற சொற்கள் எத்தன்மையின அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தொல்காப்பியர் எழுத்துக்களை சொல்லிட்டு, அப்புறம் இன்னென்ன எழுத்துக்களை எடுத்து இன்னென்ன எழுத்து வரும்னு சொல்லிட்டு, அதற்கு அடுத்தாற் போல ரொம்ப அழகா சொல்ற நூன் மரபில எதெல்லாம் சொல்றது விட்டுட்டோமோ அதெல்லாம் மொழி மரபில் அழகாக தனிமொழிக்கன் ஒரு குற்றியலிகரம், தனி புனர்மொழிக்கன் ஒரு குற்றியலிகரம், தனிமொழிக்கன் ஒரு குற்றியலுகரம், புனர்மொழிக்கன் ஒரு குற்றியலுகரம், தனிநிலையில் வருகின்ற ஆயுதம், புனர்நிலையில் வருகின்ற ஆயுதம், அளபடை என்பதெல்லாம் பத்தி அழகா சொல்றாரு. ஏன்னா அது மொழியாக பார்க்கின்ற பொழுது என்ன வேண்டும், மொழி மரபுல தான் வச்சு பார்க்க முடியும், நூல் மரபுல சொல்ல முடியாது. எனவே நூல் மரபில் பார்க்க விட்ட செய்திகள்லாம் அழகா மொழி மரபினுடைய முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொழியாக்கம் என்றால் என்னங்கிறது ரொம்ப அழகா அற்புதமா சொல்றாரு. நெட்டெழுத்தேழே ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்தைந்தும் மொழி நிறைவிலவே என்கின்ற ஒரு அருமையான தொடரை 2 நூற்பாக்களை வைக்கிறார். அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று 3 வைக்கின்றார். இதான் ரொம்ப அருமையானது. தொல்காப்பியர் கோட்பாடுகளிலேயே மிக சிறப்பாக தொல்காப்பியரை போல ஆராய்ந்தறிந்தவர்கள் இல்லை. அதெல்லாம் தொல்காப்பியம் ஒருவரால் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா மனிதன் இவ்வளவுதான் செய்யலான்னு ஒரு வரையறை இருக்கு. அதுக்கு மேல அதிகமா போயிட்டுனா அவரால் முடியல, அதனால அது 4-5 பேரா செஞ்ச ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது போல வைத்திருக்கிறாங்க. அதுல இடைச்செருகள் எல்லாம் உண்டு சொல்றாங்க. எவ்வளவு அழகாக புணர்ச்சி ஈடுபடுகின்ற சொற்கள் எப்படிங்கிறத சொல்றாரு. சாதாரணமா தமிழ் சொற்கள் எப்படி செய்யலாம், ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி. அதனால பாத்தீங்கன்னா இது ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று சொல்லி இது தமிழ் மரபை ஒட்டாத மரபுன்னு சொல்லுவாங்க. ஒருமை, இருமை, பன்மை. எல்லா மொழியிலையும் ஒருமை பன்மை தான் இருக்குது பெரும்பாலும். இவர் ஒருமை இருமை பன்மை என்று சொன்னது வடமொழியை பார்த்தன்று. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி குறைவு, ஈரெழுத்து ஒரு மொழி மிகுதியாக இருக்கிறது தமிழ்ல. நம்ம பேசும்போது பயன்படுத்துகின்ற சொற்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஈரசை சொற்கள் தான். உறவு பெயர்கள் பெரும்பாலும் ஈரசைச்சீர்கள் தான். நீங்க வேணா பாருங்க. அதுக்காக சித்தப்பா பெரியப்பாங்க நீங்க அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கை இப்படியே பாருங்க. வந்தான், நின்றான், தந்தான், கொண்டான், பாருங்க ஈரசைச்சீர்கள் தான். இயல்பா நம்ம பேசுறது இந்த இயற்சீர்னு பேர் வச்சா உங்களுக்கு யாப்பில் நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த ஈரசைச்சீர்கள் தான் மிகுதியானது. அதே போல ஈரசை சொற்கள் மிகுதி. நட, வா, மட்டிசி, விட்டுக்கு, ஏவை அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரசை சொற்களும் ஓரசை சொற்களும் கலந்து வரும். அதுல ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, 2 செய்க்கும் தொடர்மொழின்னு வச்சா 3, 4, 5 அதெல்லாம் ஒரு கணக்குல வைத்துட்டான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 6, 7 எழுத்துக்களுக்கு மேல வருவதில்லை. அங்க வடமொழி வச்சுக்கிட்டு நீங்க பாக்காதீங்க. பகுபதம் என்பது 2 எழுத்து முதலாக 7 எழுத்து ஈராக நடைபெறும். பகாப்பதம் என்பது அப்படிலாம் சொல்லி ஒரு கணக்கு சொல்றாருல, அங்கெல்லாம் வச்சுட்டு பார்க்காதீங்க. எளிமையாக இயல்பாக பேசுவது என்றால் ஈரசை. இதான் நம்ம எளிமையா பயன்படுத்துறோம். மூவசை கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றேன், இருக்கிறேன், இருக்கின்றேன், இருக்கிறேன் போது ஈரசை. கின்று போட்டோம்னா இருக்கின்றேன், வர, வருகின்றேன், வருகிறேன்,
வருகின்றேன். அந்த கின்று எங்கெங்கெல்லாம் வருமோ அதெல்லாம் மூவசையா மாறும் பாருங்க. அப்படியே சும்மா ஓய்வா இருக்கும்போது அப்படியே இந்த மொழியில எப்படி போகுது, எப்படி வருது. நம்ம தமிழர்கள் கண்டுபிடித்ததை விட, தமிழர்கள் சொன்னதை விட வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் தமிழை பற்றி மிக அழகாக சொன்னார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். வீரமாமுனிவருக்கு இணையான ஒரு அருமையான தமிழுக்கு தொண்டு செய்தவர் வேறு எவரும் இல்லை. நீங்க வேற யாரை வேணாலும் பாருங்க. செந்தமிழ் அகராதியிலிருந்து, கொடுந்தமிழ் அகராதியிலிருந்து, சதுர அகராதியிலிருந்து எவ்வளவு செஞ்சிருக்கார் தமிழுக்கு. மார்தட்டி சொன்னால் தமிழர்களை விட தமிழுக்கு உழைத்தவர் வீரமாமுனிவர். அவரை போல வேறொருவர் இல்லை. எஸ்பர்சன் சொல்றான், விட்னே சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு சில காலம் தமிழ்நாட்டில் இருந்த பிறரை விட பெஸ்கியினுடைய சொற்களை தான் நம்ம மிகுதியாக நம்ப வேண்டும் சொல்றான். ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இருக்கிறார். அந்த அளவுக்கு உழைத்தவர் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அல்ல, தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று சொல்லுகின்றார். இந்த மொழிகள் புணர்கின்ற புணர்ச்சி தான் இங்கே பேசப்படுகின்றன. இவற்றுடைய புணர்ச்சிகள் பற்றியதுதான் விரிவாக பேசப்படுகிறது. நம்ம பாத்தீங்கன்னா ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீருக்கு நம்ம வச்ச பேர் என்ன? பொதுச்சீர். பொது என்றால் சிறப்பில்லாதது. ஆக நீங்க காலையில மொழிகளை பத்தி சொன்ன பாருங்க, அப்படி வந்துடாதீங்க. ஒரு மொழிக்கே உரியது மரபிலக்கணம், எல்லா மொழிகளுக்கும் பொதுவானது மொழியல் சொல்றீங்க. நீங்க அதை வச்சுட்டு பொதுன்னு பண்ணோம்னா அதை தாழ்ந்து நினைச்சிடாதீங்க. பொத்தாம் பொது இடம்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்த, ஒரு ஊர்ல பொது இடம் இருந்ததுன்னா எல்லாரும் என்ன அசிங்கம் பண்ணுவோம். அதே தாழ்விடா இருந்ததுன்னா ரொம்ப பார்த்துக்குவோம். இது பொதுச்சீர் என்பது சிறப்பில்லாதது என்கின்ற தன்மை நோக்கி வைக்கப்பட்ட பெயர். ஏன்னா நம்ம நாலசை சீரை வச்சு பயன்படுத்துவது என்பது மிக மிக குறைவு. ரெண்டா நம்ம உடைச்சிருவோம். தேமான் தன்புன்பா, தேமாவை நம்ம சரியா பிரிச்சு, தன்பு சரியா பிரிச்சிருவோம். நேர்நேர், ரெண்டு நேர்நேர், இங்க ரெண்டு நேர்நேர், தேமான் தன்பு. எனவே உடைச்சி சொல்ற வழக்கம் தான் உண்டு. அதே மாதிரி 5, 6, 7 எழுத்துக்களுக்கு மேல நம்ம சேர்த்து பேசுவது என்பதெல்லாம் இயலாத காரியம். அதிகபட்சமாக போனால் 12 எழுத்துக்கள் தான் எழுதலாம். எழுதலாம் படிக்க முடியும், அதுக்கு மேல படிக்க முடியாது. அது மாதிரி நிறைய அதுக்கு நுட்பம் எல்லாம் இருக்கு. மொழியை மிக சிறப்பாக அழகாக நல்லா வச்சிருந்தாங்க. இந்த வீரமாமுனிவருடைய வருகைக்கு பிறகுதான் நமக்கு இந்த கிரந்த எழுத்துக்கள் எல்லாம் உள்ளே புகுத்தி அந்த முறையெல்லாம் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனா இந்த புணரியல் பார்க்கும்போது இந்த புல்லுதல் என்கின்ற சொல்லடியாக வந்தது. புல், நாக்கால் அப்படி தொட்டிங்கனே வந்துடும் புல். அந்த புல்லு என்பது பழைய காலத்துல இருந்து வருடொலியா தான் இருந்தது, தெரிஞ்சுங்க. நாவிலிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகார லகாரம் ஆயிரண்டும் பிறக்கும். நமக்கு ரிட்ரோபிளக்ஸ் என்பது வளைநாமடி ஒளி என்பது எதை வச்சிருந்தோம்? நம்ம ழகரம் மட்டும்தான் வச்சிருந்தோம். அதையும் வருடொலியா தான் தொல்காப்பியர் சொல்கிறார் என்று. ஆனா இப்ப என்ன, நாங்க வளைனா மருங்கொலி என்கின்ற அளவிற்கு வந்து விட்டது. எல்லாம் காலப்போக்கில் எழுத்துக்கள் மாறி வந்த அந்த நிலை. எனவே அந்த எழுத்துக்கள் பாருங்க, ஒற்றவும் வருடவும், அந்த புணரியல்ல பாருங்க புணர்ச்சி, அதுக்கு அடிப்படையானது புல். புல் என்றால் தழுவுதல். வள்ளுவர் ஒரு அருமையான இடத்துல சொல்றார், தலைவன் இந்தாண்ட பெருஞ்சாண்டி என்ன ஆயிடுச்சு, பசலை அப்படியே சிவரு மாதிரி ஆயிடுச்சு, சுவர் போல ஆகிவிட்டது என்று சொல்வார். புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள் அற்றே பசப்பு. புள்ளி கிடந்தேன், ஆற தழுவி இருந்தோம், புடை பெயர்ந்தேன், கொஞ்சம் தாண்டி இப்படி ஒதுங்குன. அள்ளிக்கொள் அற்றே பசப்பு, அப்படியே சோறு வச்ச மாதிரி பசப்பு அப்படி வந்துருச்சான். அந்த பசப்பு என்பது பருப்பொருள், அது நுண்பொருள். நுண்பொருள் தானே பசலை என்பது. நுண்பொருளா என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? நுண்பொருள் தான், அது ஒரு மனநிலை. இப்ப எல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு 32-30 வயசுல பாத்தீங்கன்னா முகம்லாம் அப்படியே ஒரு அழுக்கடைந்த மாதிரி இருக்கும். ஆள் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ச்சியா இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே மருந்து கல்யாணம் தான், இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீயா மனநோய் தானே அது. ஆனா அந்த நுண்பொருளுக்கே பருப்பொருளை கண்டவர்கள் தமிழர்கள் தான். இந்த நட்பு என்பது ஒரு நுண்பொருள், உங்களுக்கு தெரியும். நிலத்தினும் பெரிதே நீரினும் ஆறலை விண்டே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருதேன் இழைக்கும் நாடரும் நட்பே. எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. ஒரு நுண்பொருளுக்கு பருப்பொருளை காட்டிய ஒரே ஆள் நம்ம ஆள் தான்.
நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பை. அந்த நட்பு என்ன அருமையான நண்பொருள். எனவே அந்த புல்லுதல் என்கின்ற சொல் அருமையானது, தழுவுதல் என்கின்ற பொருளை தரும். அந்த சொற்களானது ஒன்றோடு ஒன்று தழுவுகின்ற நிலையை தருவதுதான் அங்கு சிறப்பாக புணர்ச்சி என்று கூறப்படுகிறது. புணர்ச்சி என்பது கூடியிருத்தல் என்கின்ற பொருளில் வருகிறது. புணர்ச்சி உங்களுக்கு தெரியும், பல்வேறு விதமான புணர்ச்சி இருக்கிறது. வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி, சொல்லுங்க அப்புறம் என்ன, இயற்கை புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, அது இயல்பு புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி வச்சு உங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முதல்ல புணர்ச்சி என்பது மெய்யுறு புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி, அப்புறம் இப்ப தெரியும் உங்களுக்கு. அது அந்த புணர்ச்சியும் அங்க இந்த பொருள்ல தான் வருகிறது. இயற்கையாக கூடுவது என்கின்ற பொருள் தான் வருவது இயற்கை புணர்ச்சி. எனவே புணர்ச்சி என்பது எழுத்துக்களிலும் உண்டு, வாழ்வியலிலும் உண்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மெய்யுறு புணர்ச்சி, உள்ள புணர்ச்சி, உள்ள புணர்ச்சியும் மெய்யுறு புணர்ச்சியும் கள்ள புணர்ச்சியில் காதலுக்குரிய நம்ம நம்பியக பொருள் ஆசிரியர். எனவே அந்த புணர்ச்சி என்பதற்கு தழுவுதல் என்பது பொருள். அங்கெல்லாம் உடலோடு உடல் தழுவுகின்ற முறையை சொன்னாங்க. இங்க சொற்களோடு சொற்கள் தழுவி தொடராகின்ற விடத்தை சிறு சிறு தொடர்களாகின்ற நிலைக்கு மிக அழகாக சொல்கிறார்கள். எனவே இந்த தொடர் இலக்கணம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், நீங்கள் நினைக்கின்ற கிளவியாக்கத்தில் தொடங்கவில்லை. எங்கே தொடங்குகிறது? இந்த புணர்ச்சி என்கின்ற பெரிய நீண்ட 6 இயல்களை கொண்ட பகுதியிலிருந்து தொடங்குகிறது. புணரியல், தொகைமரபு, உருவியல், உயிர்மயங்கியல், புள்ளிமயங்கியல், குற்றியலுற புணரியல். எனவே இந்த 6 இயல்களை வைத்துக் கொண்டு தொல்காப்பியர் மிக சிறப்பாக காட்டுகின்றார். எனவே இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்கின்ற மூன்றில் ஒன்றானது ஓரெழுத்து மொழியோடோ ஈரெழுத்து ஒரு மொழியோடோ தொடர்மொழியோடோ சேர்ந்து நிற்கின்ற நிலைக்கு பெயர் தான் புணர்ச்சி. ரொம்ப அழகா சொல்வார். அறிமுகமே ரொம்ப தொல்காப்பியரை போல செய்ய முடியாது. 3 தலையிட்ட 30 எழுத்தின் 2 தலையிட்ட முதலாக இருப்பது 64 ஈரோடு நெருங்கியலும் எல்லா மொழிக்கும் இறுதி முதலும் மெய்யே உயிர் என்று ஆயிர் இயல. அழகா அவர் சொல்ற முறையை பாருங்க. 3 தலையிட்ட 30 எழுத்தின், 3 தலையிடுதல்னா கூடுதல்னு அர்த்தம். எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க. தமிழ்ல கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்குது, பெருக்கல் இருக்கு. ஆனால் வகுத்தல் என்பதை பற்றி எந்த இடத்திலையும் வரல. எங்க வருதுன்னா தொகை வகை விரிதலா தொகுத்து சுட்டல் வகுத்து காட்டல் என்கின்றது. அங்க வகை என்பது வகுத்து காட்டல்னா இதுதான் எண்ணிக்கையில இந்த நம்ம கணக்குல இருக்கு பாருங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அந்த வகுத்தல் என்பதை நம்ம ஆட்கள் யாரும் பயன்படுத்தவில்லை. அதை பற்றி பூங்கோதை என்கின்ற அம்மா அவங்க உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்தாங்க, அரசு கல்லூரி பேராசிரியர் இருந்தாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க வகுத்தல் இல்லை என்று சொல்லி. அவங்க ஒரு இதுல நம்ம இணைய வழியா பேசினாங்க. அப்ப நான் கேட்டேன், அம்மா வகுத்தல் வந்திருக்கான்னு. யாருன்னு கேட்டாங்க. நான் தான் திருஞான சம்பந்தம். இந்த கேள்வியெல்லாம் நீங்க தான் கேட்பீங்க. அதனால இந்த வகுத்தல் என்கின்ற சொல் இடம்பெறவில்லை. பெருக்கல் வருது, கூட்டல் வருது, கழித்தல் வருது. ஒன்று ஒழி 370 என்ப ஒன்றை ஒழித்தல் என்றால் கழித்தல். இந்த 3 தலையிட்ட என்பது கூட்டுதல் என்கின்ற பொருளை தருவதாக வந்தது. 3 தலையிட்ட 30 எழுத்தின் அழகா சொல்லி 2 தலையிட்ட முதலாக இருப்பது 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும், 24 எழுத்துக்கள் மொழிக்கு ஈராக வரும். இவ்வாறு அமைந்த சொற்களில் ஒன்று ஈறு மெய்யாக இருக்கும், இல்லை என்றால் உயிராக இருக்கும். மெய்யோடு கூடுகின்ற பொழுது வருகின்ற புணர்ச்சி தான் பெரிய புணர்ச்சி. மெய்யின் முன் மெய் வருவது, உயிர் வருவது. ஆனா உயிரின் முன் உயிர் வருவதற்கு ஒரே புணர்ச்சி தான் உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையா சொல்லி இருக்கிறாரு. இப்படி நம்ம புதுசா பார்ப்போம். நிலைமொழியுடைய ஈற்றிலை உயிரெழுத்து, வறுமொழியுடைய முதல்ல உயிரெழுத்து வந்து ரெண்டும் புணர்மையானால் புணர்ச்சி இல்லாமல் விட்டிசைக்கும். அந்த விட்டிசையை போக்குவதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் அரை உயிர் என்று சொல்லப்படுகின்ற ஏக. ரொம்ப எளிமையானது. எல்லா மொழிக்கும் உயிர் ஒரு வழியே உடம்படு மெய்யின் உருபுகொழல் வரையார். தொல்காப்பியர் வரையறையே செய்யல. எல்லா மொழிக்கும் உயிர் ஒரு வழியே உடம்படு மெய்யின் உருபுகொழல் வரையார். நிலைமொழியுடைய ஈரும் வறுமொழியுடைய முதலுமாக நின்று சொற்கள் புணர்கின்ற பொழுது நிலைமொழியுடைய ஈரும் வறுமொழியுடைய முதலும் உயிராக அமையுமேயானால் அப்பொழுது உடம்படுமை வரும். இவ்வளவுதான் தொல்காப்பியர். இதுக்கு உரை எழுதுகிறார் இளம்பூரணர்.
ஐ வழி யகரம் வரும். பிற வருகின்ற பொழுது வகரம் வரும். ஏகாரம் வர வகரமும் வரும் யகரமும் வரும் என்று இளம்பூரர் இதை அழகாக பிரித்து எழுதினார். அதை தான் நம்ம நன்னூலார் அப்படியே என்ன செஞ்சாரு, அழகா எடுத்து ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் என்று சொன்னார். எனவேதான் இளம்பூரணத்திலே குழந்தையாக நன்னூல் பேசப்படுகிறது. இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர். இந்த ஒருவிடம் என்றல்ல பல இடங்களை சொல்லியிருக்கிறார். எனவே மிக அழகாக இப்ப பாருங்க எளிமையா போயிடுச்சு. என்ன சொன்னார் தொல்காப்பியர்? 30 எழுத்துக்கள் என்ன 3 தலையிட்ட 30 எட்டின் 2 தலையிட்ட 22 எழுத்துக்களை முதலாக உடைய சொற்களோ அல்லது 24 எழுத்துக்களை ஈராக உடைய சொற்களோ ஒன்றோடு புணர்கின்ற பொழுது நிலைமொழி ஈரும் மறுமொழியுடைய முதலும் உயிராக அமையுமையானால் புணர்ச்சி இல்லாமல் விட்டிசைக்கும். அப்பொழுது உடம்பிடுமை வெறுவது உண்டு. அவ்வளவுதான். இந்த வரையறை செஞ்சதுனாலதான் இப்ப என்னன்னா இப்ப கோயில்னு போடுறதா கோவில்னு போடுறதான்னு ஒரு பெரிய என்ன வருகிறது, ஒரு ஐயப்பாடு வருகிறது, முரண்பாடு வருகிறது. ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் போது ஐ வழி எவ்வும் தானே வரணும், வரக்கூடாது. ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் ஓகாரம் வருகின்ற பொழுது அங்க வகரம் தான் வர வேண்டும். இப்ப நாகர் கோவில் தான் சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மிக சிறப்பாக அனுமதி பெற்ற ஒரு இது நடத்துறாங்க, ஒரு மத பத்திரிகை நடத்துறாங்க. அதுக்கு பேரு திருக்கோயில். இப்ப ஆ இடைங்கிறது எப்படி சொல்லுவீங்க? ஆ இடை அல்லது ஆ இடையில என்ன சொல்லணும்? ஐ வழி வவ்வும் ஏனை உயிர்வரின் வேனை உருவரின் வவ்வும் தானே சொல்லணும். அப்ப ஆ விடையும் தானே வரணும். இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு தொல்காப்பியர் இடமளிக்கவில்லை. வரையறை செய்தனால ஏற்பட்ட கோளாறுதான் இந்த இது. அதனால இலக்கணம் சொல்றது எல்லா 100க்கு 100 பொருத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு விதி என்று சொன்னால் 1 2 விளக்காக வரும். எனவே அந்த விளக்குகளை நம்ம வச்சுக்கிட்டு தொங்கக்கூடாது என்பதையும் நல்ல மனசில் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதனால விதி என்பது 100க்கு 100 அப்படியே பொருத்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. விதிகள் சில விளக்குகளுக்கு உட்பட்டது என்பதை. அதனாலதான் புறநடை சூத்திரம் ஒவ்வொரு எல்லையும் வச்சாங்க. இந்த புறநடை என்பது புறத்தை அடைத்துச் சொல்வது என்பது இதுவரை கூறிய விதிகளில் மாறாக வருவது. நல்ல அழகா வச்சார். எச்சவியல் என்று தொல்காப்பியர் வைத்தார். அதிலும் சிறப்பாக ஒழிபியல் என்று ஒன்றை வைத்தார் யாப்பருங்கலக்காரி ஆசிரியர். அந்த ஒழிபியல் இல்லாமல் நீங்கள் முதல்ல படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. எங்கெங்கெல்லாம் விளக்குகள் இருக்கிறது அதை நம்ம எப்படி அழகா எளிமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு அவர் ஒரு விதித்திட்டு இருக்கிறார். எனவே இந்த உயிரும் புணர்கின்ற பொழுது எந்த நிலை வரும் என்பதை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டினேன். ஏன் இதற்கு வந்தேன் என்றால் இந்த உயிரை நம்ம ஒதுக்கி விட்டோம் என்றால் இனி மெய்யை பார்க்கலாம். அதில் நிலைமொழியுடைய ஈர் ரொம்ப அதாவது தொல்காப்பியரை போல இந்த சொற்களை வரையறை செய்து பின்னால் வந்த எந்த இலக்கணமும் புணர்ச்சியை பற்றி பேசவில்லை. இது உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய விரிவானது. கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்பாக்கள் போக பாக்கி பாத்தீங்கன்னா 483 நூற்பாக்கள்ல 383 நூற்பாக்கள் முழுக்க புணர்ச்சியை பற்றி பேசுவன. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் மிக சிறப்பாக இருந்தது எது என்றால் இந்த புணர்ச்சி கோட்பாடு அல்லது புணர்ச்சி இலக்கணம். அவர் அழகா சொல்லுவார், எழுத்து வகையால் புணர்ச்சி 4. இது மாதிரிலாம் அந்த கோட்பாட்டை வரையறுக்கவே முடியாது வேற யார். உயிரிரு சொல் முன் உயிர்வரு வழியும் எப்படி சொல்றாரு பாருங்க. நான் நிலைமொழி வருமொழின்னு சொல்றதுக்காக கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறுத்த சொல் குறித்து வருகிறது என்பதுதான் அவருடைய கலை சொல்லாக்கம். நிறுத்த சொல் குறித்து வருகிறது. நான் இந்த இதுல நன்னூல்ல புகுந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் அப்படி சொல்லும் போது திடீர்னு உங்களுக்கு ஒரு முட்டுப்பாடு தோன்றக்கூடாது என்பதற்காக அந்த இயல்பா சொல்றேன். நிறுத்த சொல் குறித்து வருகிறது. இதுதான் தொல்காப்பியருடைய நிலைமொழி வருமொழி என்பதை அவர் ஆள் அல்ல, பின்னால் வருவித்துக் கொண்டது. நிறுத்த சொல் என்பது அழகா சொன்னார். இதுக்கு நிறுத்த சொல் நிறுத்தி வைக்கப்பட்ட சொல். அந்த சொல்லை குறித்து வருகின்ற பொருளை விட குறித்து வருகின்ற கிளவி என்று விளக்குகின்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த சொல். நிறுத்த சொல் குறித்து ஒரு கிளவி. எதை குறித்து வருகின்ற கிளவி? நிறுத்த சொல்லை குறித்து வருகின்ற கிளவி. மிக அழகான ஒரு சொல்லாட்சி அது. அந்த கலை சொல்லாக்கத்தில் தொல்காப்பியருடைய கலை சொல்லுக்கு இணையான சொல்லாட்சிகளே கிடையாது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். எனவே சொல்றாரு என்ன எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது சொல்றதுக்கு நேரம் ஆகும், 1 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் படிச்சாலும் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் படிச்சாலும் இல்ல, கொஞ்சம் பார்த்தாலும் கொஞ்சம் நிறைவா பார்ப்போம்.
அப்படியே சொல்ல எடுத்துக்கிறாரு. முதல்ல எழுத்து வகையால் புணர்ச்சி 4. எவ்வளவு அழகா பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு? ஒண்ணு உயிரீரா இருக்கும், இல்லன்னா மெய்யீரா இருக்கும். முதல் மொழி என்ன இருக்கும்? உயிரா இருக்கும், அல்ல மெய்யா இருக்கும். அழகாக கொண்டு வந்து அப்புறம் எழுத்து வகையால் புணர்ச்சி 4 சொல்லுகின்ற போல் சொல்ற, உயிரிரு சொல் முன் உயிர்வரு வழியும், உயிரிரு சொல் முன் மெய்வரு வழியும். இந்த தயவு செய்து குறிப்பெடுக்காதீங்க. என்னது குறிப்பு? நீங்க குறிப்பெடுக்காம காதால கேளுங்க. 7000 எழுதி படிக்காமல் நன்மனத்தே கோடி 1000 எழுதி படித்த நன்விரலி. யார் எழுதுனது? இது அதிவீர ராம பாண்டியன் எழுதுறார். 7000 எழுதி படிக்காமல் நன் மனத்தே கோடி 1000 எழுதி படித்த நன் விரலி. ஆமா, செல்வத்து செல்வம் செவிச்செல்வம். ஏன்னா நீங்க குறிப்பு எடுத்தீங்கன்னா ஒரு சோர்வு தொட்டம், ரெண்டாவது விட்டுட்டோம்னா ஐயோ அவர் என்ன சொன்னாரு இப்ப பாதி ரெண்டாவது சொல்றதெல்லாம் எழுதிட்டே இருக்க முடியாது. நீங்க கேளுங்க, கூர்ந்து கேளுங்க. நான் இளங்கலை ஒரு 4 ஆண்டுகள் பிலிட் நான் படித்தேன். முதுகலை ஒரு 2 ஆண்டு படித்தேன். 4 2 6 ஒரு 2 ஆண்டு எம்ஃபில் படித்தேன் அண்ணாமலையில். அங்க 1 வருஷம் படிப்பே கிடையாது. 2 வருஷம் 2 வருஷம் எடுத்துருவாங்க. இந்த 8 வருஷத்துல நான் ஒரு தாள்ல கூட குறிப்பு எடுத்ததே கிடையாது. என்னுடைய மாணவர்கள் நான் குறிப்பு எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நீ காதுல கேளு, நீ வீட்டுல போய் எழுது, வீட்டுல நாள்தோறும் எழுது அப்படின்னு. நீங்கள் மாணவர்கள் கிடையாது, நீங்க பெரும் உண்மையிலே நீங்களும் அறிஞர்கள் தெரியுங்களா? இந்த அறிவு புலத்துல யாரும் பெரியாலும் கிடையாது, சின்னாலும் கிடையாது. அறிவு புலத்துல கொஞ்சம் கூர்ந்து படிக்கிறோம், இன்னொரு போட்டு தள்ளிடலாம், எளிமையாக போட்டு தள்ளிடலாம். அதனால இதுல நம்ம சண்டியர்ல வேணா காட்டலாம். அவங்க 10 வருஷம் அவருக்கு இது உண்டு, அனுபவம் உண்டு, அவரை கீழே உழுத்த முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அறிவு புலத்துல யார் தேங்குகிறாரோ அவர்கள் ஆமை, யார் தேங்குகிறாரோ அவர்கள் முயல், யார் ஓடுகிறார்களோ தொடர்ந்து பயில்கிறார்களோ அவர்கள் ஆமை. எனவே முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. அதுல எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒன்னு உயிரீர், இன்னும் மற்றொன்று மெய்யீர். இப்படி சொல்லிட்டு 2ஆ சொல்லிட்டு எப்படி அழகா சொல்றாரு. ஒரு சொல் உயிரீராக இருக்கும், இல்லை என்றால் மெய்யீராக இருக்கும் என்று சொல்லி அதுக்கு அடுத்து புணர்ச்சிக்கு எவ்வளவு அழகா அடுத்த இடத்தை கடத்துறாரு பாருங்க. உயிர் இரு சொல் முன் ஒன்னு உயிரீரு உயிர் வரலாம், உயிரீரு மெய் வரலாம், மெய்யீரு உயிர் வரலாம், மெய்யீரு மெய் வரலாம். அது கொஞ்சம் மறக்கவே மறக்காது பாருங்க, எவ்வளவு அருமையானது. மற்றவங்க எல்லாம் இலக்கணம் எழுதினாங்க, தொல்காப்பியர் மட்டும்தான் இலக்கியமாக இலக்கணத்தை எழுதினார். ஒரு இலக்கியத்துக்கு என்ன வேணும்? எதுகை வேண்டும், மோனை வேண்டும், இயைபு வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? அதெல்லாம் பாருங்க. உயிரிரு சொல் முன் உயிர்வரு வழியும், உயிரிரு சொல் முன் மெய்வரு வழியும், மெய்யிரு சொல் முன் மெய்வரு வழியும், மெய்யிரு சொல் முன் உயிர்வரு வழியும், நிறுத்த சொல்லே குறித்து வருகிழவி என்று ஆயீர் இயல புறநிலை சுட்டே. அழகா சொல்ற. உயிர் முன் உயிர் வரும், உயிர் முன் மெய் வரும், மெய் முன் மெய் வரும், மெய் முன் மெய் வரும். இவ்வாறு வருகின்ற பொழுது குறித்த சொல் நிறுத்த சொல் குறித்து வருகிழவி என்று ஆயிர், அந்த 2 தான் புறநிலை சுட்டுகள். எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்க. அந்த சொற்களை இப்படி அழகா கொண்டு வந்து சுட்டு என்று சொல்லுகிறார். ஏன்னா சுட்டி உரைக்கப்படுவது இது நிறுத்த சொல், இது குறித்து வருகிழவி. எனவே சொற்களை ஈராக வைத்துக் கொண்டு ஈர்களையும் முதலையும் வைத்துக் கொண்டு 4ஆக பிரிக்கலாம். அப்புறம் ஈர்களை வைத்துக் கொண்டு 2ஆக பிரிக்கலாம். சொல் வகையை புணர்கின்ற சொற்களை கொண்டு 4ஆக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் என்று மிக அழகாக காட்டுகின்றார். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அணில் என்பது உயிர் முதல் மெய் ஈறு, இலை என்பது உயிர் முதல் உயிர் ஈறு, மரம் என்பதே மெய் முதல் மெய் ஈறு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தா ரொம்ப பாடம் மாதிரி இருக்கும். மிக அழகாக காட்டுகின்றார். எனவே 2 சொல்லி 33 எழுத்துக்கள், அதுல 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும், 24 எழுத்துக்கள் மொழிக்கு ஈராக வரும். இவ்வாறு முடிகின்ற சொல் ஒன்று உயிரீராக இருக்கும், மற்றொன்று மெய்யீராக இருக்கும். மெய்யீரெல்லாம் புள்ளி பெற்றே முடியும். ரொம்ப அருமையானது. மெய்யீர் என்பது புள்ளி பெற்றே முடியும். உயிர் மெய்யீரும் உயிரிற்றற்றே, இது ரொம்ப முக்கியமானது. உயிரீரால முடிகிறத நீங்க என்ன உயிராகவே பாவிக்க வேண்டும். எல்லாம் சின்ன சின்னதா எங்க மொழி மரபுல சொல்லி இருக்கணும். அது புணர்ச்சி இலக்கணம் நோக்கி இங்க அழகா கொண்டு வர்றார். எப்படி நூல் மரபுல சொல்ல வேண்டியது மொழி மரபுல தொடக்கத்துல சொன்னாரா, குச்சியலகரம் குச்சியலகரம் அதெல்லாம் எப்படி சொன்னாரோ அதுபோல மிக சிறப்பாக இந்த அருமையா கொண்டு வர்றார். 2வது இயல்ல சொல்ல வேண்டிய மொழி மரபில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக கொண்டு வந்து 4வது இயலாகிய புணரியல்ல நிறுத்துகின்றார். தொல்காப்பியரை போல அந்த ஏய்த்து பார்த்து என்னால வியந்தது ரொம்ப உண்டு. ஏறரை என்னும் 3 முன்னுற்ற கசதப ஈரோட்டாகும் அவற்றில் ரகார ரகாரம்
குற்றொற்றாக ஒரு நூற்பா இருக்குது. ரகரமும் நகரமும் குறில் கீழ் ஒற்றாக வருவதில்லை அப்படின்னு எங்க எழுதுறாரு? வேற்றுமைகள் எழுதுறார். வேற்றுமை மையங்கள் விளிமரபில் எழுதுறார். ஆறும் அருவும் ஈரோடு சிவனும். ஆர் அரு தானே ஈரு, ஆர் அரு தான் எழுதணும். எங்க குறிலை எடுத்து ரகர ஒற்று வராது சொல்றார். குறிலை எடுத்து ரகர ஒற்று வராது. அப்ப ஆர் அரு ஈரோடு சிவனும் எழுந்தா தப்பு முறைப்படி. தெரியல என்ன சொல்றேன்னு? தர்மன் என்று எழுதக்கூடாது, தர்மன் என்றுதான் எழுத வேண்டும். அர்ச்சுனன் என்று எழுதக்கூடாது, அரிச்சுனன் என்றுதான் எழுத வேண்டும். அதே மாதிரி ஆர் அரு என்று எழுதக்கூடாது, அரு என்பதை அரு என்று எழுதுகிறார். எங்க எழுதுறாரு? சொல்றது எங்க சொல்றாரு? தொல்காப்பியர் 2வது இயல்ல சொல்றாரு. அங்க கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? சொல்லதிகாரத்துடைய 4வது இயல் விளிமரபு. இதுல எத்தனை இயல் வருகிறது? இதுல 7 இயல், அதுல ஒரு 3 இயல், 7 3 10 இயலுக்கு பின்னால் மறக்காமல் வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய மண்டை பாருங்க. உண்டா இல்லைங்களா? நம்ம மேல ஒண்ணு எழுதி கீழே ஒண்ணு மாத்திடுவோம். அதுதான் அது திட்டமிடுதல். அதான் அந்த கூடி பேசுனது இதெல்லாம் வருதான்னு எல்லாரும் பார்த்திருப்பாங்க. வெறும் தொல்காப்பியருடைய அறிவு மட்டும் கிடையாது. எடுத்தோடனே நம்ம வீட்டுல வந்து ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி கேஸ் அப்படி திரி விட்டு உடனே அது அப்படியே செஞ்சாங்க. நாடோடிகளாக கிடந்தோம், கிடைச்சதெல்லாம் தின்னுட்டு இருந்தோம், பச்சையா தின்னோம். அதற்கு அடுத்தாற்போல காடு தீப்பெட்டி எரிந்தது. தீப்பெட்டி எரிஞ்சால் நிறைய வெந்து கிடந்தது. அதை எடுத்து அப்படி இழுத்து பார்த்தோம், சுட்டுது, வாயில வச்ச உடனே நல்லா இருந்தது. உடனே நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு குழியை வெட்டி அதில் நெருப்ப விட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சுட்டு தின்னோம். அப்புறம் அதுல 3 கொண்டையை வச்சு அதை ஒரு அடுப்பாகணும், ஒரு குழியை வெட்டி. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன செஞ்சோம்? நல்லா களிமண்ணை உருட்டி வச்சு ஒரு அடுப்பை உண்டாக்கணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி அதுல ஒரு 3 வச்சோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்படி லேசா அப்படி விட்டு விட்டீங்கன்னா அது ஒரு விசில் அடிக்கும், ஓடுவீங்க கிட்டக்க. அதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான். எனவே முன்னோர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய காலத்தில் உள்ளவங்க எல்லாம் கூட்டி ஒரு அழகான அந்த இதை செய்கின்ற பொழுது முரண்பாடுகள் குறைவாக வருகின்றன. ஆனா எழுத்து என்பதை பலவிதமாக எல்லாம் தொல்காப்பியர் வகுத்து கூறுகிறார். எழுதலை என்பதை பலவிதமான அதெல்லாம் ஒரு பல சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம. அந்த முறையில ஒரு மாற்றமாக இருக்கிறது. எனவே எவ்வளவு அழகா வச்சிருக்கிறத பாருங்க. எனவே சொற்கள்னா ஒண்ணு உயிர் மெய்யிர்னு வச்சார். அதற்கு அடுத்தார் போல புணர்ச்சினா உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் என்று வைத்தார். அதுக்கு அடுத்தது எங்க வரார் பாருங்க? எழுத்தில் இருந்தவரு சொல்லுக்கு வரார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாட்டோ தான், அரிஸ்டாட்டில் தான் முதலாக என்ன செஞ்சாரு? சொற்களை பாகுபடுத்தினார். அவர் பாகுபடுத்தினது என்ன தெரியுமா? முதல்ல பெயரை கண்டார், அடுத்தது வினையை கண்டார், அடுத்து இணைப்படை சொல்ல வைச்சார். இந்த முறையோடு அதுக்கு அடுத்ததுதான் நம்முடைய அரிஸ்டாட்டில் இருந்து சில மாற்றங்களை செய்தார். அதுக்கு அடுத்தது மொழியியல் அறிஞர்கள் நிறைய வச்சு பெயரடை, வினையடை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஓரளவு அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட போய் சொல்றதே தப்பு. இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்றியா அப்படின்னு தானே கேட்கறீங்க. ஆனால் எல்லாரையும் தாண்டதும் தொல்காப்பியம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று மிக அருமையாக அடுக்கி பெயரச்ச வினையச்சத்தை கொண்டு வந்து எதெல்லாம் இந்த எம்டி மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடைச்சொற்கள் இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு வந்து குவித்து நம்ம ஒரு மிகப்பெரியது. அவங்களுடைய காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டு. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் தெரியும் உங்களுக்கு. அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தானே பிளாட்டோ. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து அவங்களுக்கு தத்துவ பள்ளிகள் வருகின்றன, மொழிகள்ல நிறைய பள்ளிகள் வருது. அப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. கிரேக்கத்திலிருந்து அவங்க ரோமனுக்கு போகுது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செய்திகள் தான் அந்த மொழியெல்லாம். எனக்கு மொழியில் நிறைய தெரியாது, சும்மா ஏதோ படிச்சது உற்ற நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. என்னுடைய எண்ணம் என்னவென்றால் மொழியியலை அடிப்படையாக வைத்து ஒரு தொல்காப்பியத்தை ஒப்பிட்டு ஓரளவு ஒரு 80-100 பக்கமாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா அது கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கடினமாக நினைக்கிறாங்க. ரெண்டும் நன்மை அருமையானது, ரெண்டும் ஒத்து போறதுங்கிறத சொல்லணுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஆனால் தொல்காப்பியர் அருமையா சொல்றாரு பெயர் சொல், வினைச்சொல் என்று. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இடைச்சொல், உரிச்சொல் அவற்று மொழிவருங்கில் சொல்லி அழகா சொல்றார். இந்த பெயரையும் வினையும் தான் வச்சுக்கிட்டு இங்க அழகாக ஒன்று சொல்லுகின்றார். இந்த சொற்கள் எப்படி சொற்கள் முறையில புணர்ச்சி 4. பெயரோடு பெயர், பெயரோடு வினை, வினையோடு வினை, வினையோடு பெயர் என்கின்ற ஒரு 4 அருமையா கொண்டு வர்றார். இந்த புணர்ச்சியினுடைய கோட்பாடுகளை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு இவர் தான் ஒரு வழிகாட்டி. நன்னூலார் ஒரே நூற்பாவில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறாரு. அதுல எதிரே கிடையாது, மோனை கிடையாது, மனசுல நிறுத்தலாம் முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்க. பெயரோடு பெயரை புணர்க்கும் காலம், பெயரோடு வினையை புணர்க்கும் காலம், பெயரோடு தொழிலை புணர்க்கும் காலம், தொழிலோடு தொழிலை புணர்க்கும் காலம், தொழிலோடு பெயரை புணர்க்கும் காலம். 3 திரிவுடன் 1 இயல்பே.
அப்படியே கடைசியிலிருந்து பாருங்க, மொழிபுணர் இயல்பு ஆங்கு அந்நான்கு என்ன பெயரோடு புனையரை இது தோன்றல் திரிதல் கெடுதல், அதுக்கடுத்து இயல்பு என்கிற நான்கை சொல்கிறார். அது எப்ப வருங்கிறத சொல்றார். பெயரோடு பெயரை புணர்த்தும் காலம், பெயரோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு பெயரை புணர்த்தும் காலம், மூன்றே திரிவிடன் ஒன்றே இயல்பன ஆங்கன் நான்கே மொழிபுணர் இயல்பே. எனவே ஒன்றை எப்படி பகுத்து சொல்ல வேண்டும், அப்படி சின்னதிலிருந்து வராது பாருங்க அழகா. முதல்ல என்ன சொல்றாரு, சொற்கள் ஒன்று எப்படி ஈராக அமையும், அப்புறம் சொற்கள் அமைகின்ற அந்த ஈறு முதல் என்பது என்ன, அந்த சொற்கள் என்னென்னவாக அமையும், அப்படியே அழகா அந்த கோட்பாட்டுக்கு அப்படியே படிநிலையை அப்படியே கொண்டுகிட்டு வந்துட்டே இருக்கிறார் பாருங்க. இதை சொல்லிட்டு மூன்றே திரிவுடன் ஒன்றே இயல்பன ஆங்கன் நான்கே மொழிபுணர் இயல்பே அவைதாம் தோன்றல் திரிதல் இல்ல மெய்பிரிதாதல் மிகுதல் குன்றல். இது நன்னூலார். தோன்றல் திரிதல் கெடுதல் என்பது நன்னூலார். இவர் எடுத்தொன்ன மெய்பிரிதாதல் மிகுதல் குன்றல் என்கின்ற மூன்றை அழகா வைத்திருக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுதான். அதை போய் சொல்லியிருந்தா என்னை விட உங்களை உயர்வாக வேறு யாரும் மதிப்பிட முடியாது. சரி, இந்த கெடுதலுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. மரபேர் அந்த ஒன்ன தவிர நம்ம சொல்றது இல்லை இல்லைங்களா? ஏன் இது ஈர நெஞ்சம்னு சொன்னா என்ன? நில வலயம், நிலம் வலயம், நில வலயம். ஏன்னா இந்த மரபா சொல்லும் போது கொஞ்சம் புதுசு புதுசா சொல்லலாம். நம்ம சினிமா பாட்டை கூட சேர்த்துக்கலாம், ஏதாச்சும் நல்ல சொற்கள் வந்துருந்தான். ஏன்னா இலக்கணத்துல காலத்தோடு சிந்திக்கின்ற ஒன்று ரெண்டு மேற்கோள்கள் வரும்போது நல்லா சிறக்கும். இல்லைன்னா நமக்கும் அந்த இலக்கணத்துக்கும் என்னமோ அப்பாற்பட்ட நிலை ஏற்படும். அப்ப பிணைக்கணும்னா நம்ம எங்க போகணும்? தற்கால சொற்களை போகணும். இப்ப ஈர நெஞ்சம், ஈர ஆடை, ஈரம் ஆடை, ஈர ஆடை, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் இப்ப வந்து மெய் பிரிதாகின்ற இடங்கள் இருக்கா? மெய் பிரிதாகின்ற இடங்கள் பர்பஸ் அப்படியே நம்ம சொல்றோமா? இப்ப பர்பஸையே போயிடுச்சு. பேஸ்ட் எடுங்கிறது தான். படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாமே அந்த பேஸ்ட வாங்க. 5 ரூபா பேஸ்ட், 10 ரூபா பேஸ்ட், இல்லன்னா அந்த கோல்கேட்டை பேர் சொல்லி கூப்பிடுறது. அத பற்பசை, கச்சிலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிடுச்சு. எனவே இந்த மெய் பிரிதாதலுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நல்ல நிலைகள்லாம் நம்ம என்னாச்சும் வழக்கில் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் கொஞ்சம். இந்த மட்பாண்டம்ங்கிறதே இப்ப கிடையாது. ஏன்னா மட்பாண்டம் இருந்தா தானே மண்பாண்டத்தை சொல்லுவோம் மட்பாண்டம். இப்ப எல்லாம் எவர் சில்வர் பித்தளை அலுமினி இப்படி போயிடுச்சு. அதாவது மெய் பிரிதாதலுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஒரு சொற்கள் உருவானது அல்ல இருக்கிற சொற்களை பயன்படுத்துவது அதெல்லாம் கொண்டு வரணும். இயல்பாக வருவது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் விட இந்த புணர்ச்சி எழுத்து வகையால் 4 சொல்வகையால் 4ன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருண்மை வகையால் 2. இததான் பிற்காலத்துல வந்த நன்னூலார் நல்லா சிறப்பா செஞ்சார். தொல்காப்பியர் அவ்வளவு சிறப்பாக செய்யவில்லை. வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்நிலை நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வலிய புணருங்காலை. நம்ம ஒரு சொல்லுக்குள்ள ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம், ஒரு சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம். சொல்லுக்குள் வைத்திருக்கிற புணர்ச்சிக்கு அருமையான பெயர் என்னன்னு சொல்றது? இலக்கண குறிப்பு தருகன்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பறிக்காதீர்ங்கிறத எப்படி பிரிப்பீங்க? பறிக்காதீர், பறிக்கிறது பகுதியா? சும்மா சொல்லுவோமா? சும்மா சொல்லி பாருங்க, அப்படியே எழுதிதான் பாருங்களேன். பறிக்காதீரை பிரிச்சு சொல்லுங்க பார்ப்போம். பறிக்காதீர் சும்மா சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணா. பரி பகுதி, இக்கு இக்கு சாரியா? சரி, அப்படியே பிரிச்சு பாருங்களேன். பறிக்காது பிரிக்க முடியாதுங்களா? சொல்லுங்க. சும்மா நம்ம தோழமையில் தான் கேட்கிறோம். தொல்காப்பியர் இதை பத்தி சொல்லிருக்காரான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சொற்களை பகுதி ரீதியாக பிரிக்கின்ற முறையை தொல்காப்பியர் சொல்லி இருக்காரா இல்லையா?
பகுவத உறுப்பிலக்கணம் தான் சொல்லலையா? ஓரெழுத்தொரு மொழி ஏழு திருமொழின்னு சொல்றது சார் பதவியலோட இணைச்சு பார்க்கலாம். என்ன ஓரெழுத்தொரு மொழி ஈரெழுத்தொரு மொழி இரண்டு திசைக்கும் தொடர் மொழி அதை பகுதியோட நினைச்சு பாக்குறாருங்கிறீங்க. பதவியலோட தொடர்படுத்தி பார்க்கலாம். இல்ல பகுதிகளோட நம்ம தொடர்படுத்தி பாக்குறது பெருசு ராஜா. அதை பத்தி நம்ம தொல்காப்பியர் சிந்திச்சிருக்கிறாரா என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். நான் உங்களை கேட்கறேங்கிறதுக்காக நீங்க கோபிச்சுக்காதீங்க. தொல்காப்பியர் அருமையாக சொல்லியிருக்கிறார். இலக்கணிகள் பின்வந்த இலக்கணிகள் யாரும் அதை அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லல. தொகை மரபுல ஒரு நூற்பா வருது. பெயரும் தொழிலும் பிரிந்திருக்க இசைப்ப வேற்றுமை உருவு நிலைபெறு வழியும் தோற்ற வேண்டா தொகுதி கண்ணும் ஒட்டுதற்கொழுகிய வழக்கொடு சிவனி சொற்சிதர் மழுங்கின் வழிவந்து விளங்காது இடைநின்றியலும் சாரியை. அப்ப சொல்லை சிதர்த்தல் பகுதி விகுதியாக சிதர்த்து பார்த்தல் உடைத்து பார்த்தல் என்பது தொல்காப்பியர்ல இருக்கு. தொகை மரபுல பாத்தீங்கன்னா அந்த தொடர் நூற்பாவில் 137வது நூற்பா. பெயரும் தொழிலும் பிரிந்து 133 பெயரும் தொழிலும் பிரிந்து இசைப்ப என்பது. அதனால இந்த பகுதி விகுதியாக பிரித்து பார்ப்பது என்பது நம்மிடம் காணப்பட்ட ஒன்று. நாம் முன்னோர்கள் பின்பற்றிய ஒன்றுதான். தொல்காப்பியர் காலத்திலே சொல்லை சிரித்து பார்த்தல் என்பது இருந்திருக்கிறது. அதுல முதற் புணர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லிலேயே பகுதி விகுதியெல்லாம் சேர்த்து ஒரு சொல் உருவாக்குறோம் பாருங்க. இப்ப நிலம் என்கின்ற சொல் நில் அம் என்பதற்கு அடிப்படையாக வந்தது. மரம் என்பது இடுகுறி பெயர் என்று எல்லாரும் எழுதுறாங்க. மரம் என்பது இடுகுறி பெயர் என்று பழைய உலகாசிரியர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய தேவனைய பாவனர் அருமையா சொன்னாரு, மண்ணோடு மருவி இருப்பது மரம். மருவினா என்ன? மண்ணை தழுவி கொண்டு நிற்பது. மரு என்கின்றதற்கு அப்படி ஒரு பொருள் உண்டா? உண்டு. நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? நல்ல விழா காலங்கள்ல மருதாணின்னு ஒன்று அரைச்சி அதை என்ன செய்யறீங்க? கையில தடவிக்கிறீங்க, அப்பிக்கிறீங்க, அதை தழுவி வச்சுக்கிறீங்க. அதனால மரு தோன்றி மனம் என்கின்ற பொருளும் வரும். அதே நேரத்தில் தழுவிக்கொள்ளுதல் என்கின்ற பொருளும் வரும். இப்ப சங்கம் மருவிய காலம் என்பதற்கு சங்கத்தை தழுவிய காலம் என்று கூட ஒரு பொருளை கொள்ளலாம். மருவி என்பதற்கு மறைந்தங்கிறது பொருளை கொள்ளலாம். ஆனா இந்த சொற்சிதர்த்து பார்த்தல் என்பதற்கு எல்லாம் கொஞ்சம் அரிதான ஒரு செய்தி. அதனால சும்மா உங்கள்கிட்ட சொல்லி பார்ப்போம், நீங்க பிரிக்கிறீங்களான்னு. நீங்க உடனே என்ன எதிரியா பார்க்காதீங்க. ஏன்னா நாளைக்கு யாராச்சும் ஒரு தமிழாசிரியரா இருக்கிறீங்க, கொஞ்சம் பறிக்காதிருங்க, அதை பிரிச்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டா என்ன செய்வீங்க? பரி என்பது பகுதியா? கடைசியில என்ன ஒரு விகுதி? பறிக்காதி ஈர் வந்துருச்சுங்களா? இந்த முதல்ல இருக்கிற இக்கு என்ன? பறிக்காதீர்ல அது சந்திப்பதால் தோன்றுவது. இன்னொரு இக்கு இருக்குது பாருங்க, அது எதிர்கால இடைநிலை. இத்து அங்க எழுத்து பேர். பரி இக்கு இக்கு இத்து ஈர். அதோட ஆ எதிர்க்கு வருங்க, எதிர்மறை இடைநிலை. பறிக்காதீர்கள இக்கு ஆ விட்டுட்டேன். ஆ வர்றது எதிர்கால இடைநிலை. எப்படி ஒரு சாதாரண சொல்லுதான். இங்க வாங்க, இங்க அருமையான புணர்ச்சியை பத்தி சொல்றாரு. வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்நிலை நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. ரொம்ப அருமையானது இருந்தது. இந்த புணர்ச்சி கோட்பாட்டிலேயே முதல்ல எழுத்து வகையால் 4, சொல் வகையால் 4, அந்த சொல்வகையானது புணர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் 3, மாற்றமில்லாதது 1 சொல்லி 4 அழகா காட்டினார். மெய்பிரிதாதல், அவைதான் மெய்பிரிதாதல், மிகுதல் குன்றல் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இயல்பாக இருக்கிறது சொல்லிட்டு 4 சொல்லிட்டு அதற்கு அடுத்தார் போல பொருண்மை நோக்கில் புணர்ச்சி 2. எவ்வளவு அழகா கொண்டு பாருங்க. ஒரு கோட்பாட்டை எப்படி கட்டமைக்கிறது, ஒரு கோட்பாட்டை சொன்னோம்னா எப்படி கொண்டு வரதுங்கிறத ஒரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த புணர்ச்சிங்கிற சொல்லலாம் அவர் எப்படி கொண்டு வரல. நிறுத்த சொல்லின் ஈராக எழுத்துடு குறித்து ஒரு கிளவி, முதல் எழுத்து இயைதல் தான் சொல்றார். எங்க சொல்றார் புணர்ச்சி என்பதை? வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலையும்.
எழுத்தே சாரி ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வலிய புணருங்காலை. இததான் இந்த நன்னூலார் பெருசா வளர்த்தி வேற்றுமை 5 வினை பண்பு உவமை உண்மை எழுவாய் விழி ஈர் எச்சம் முற்று இடை உரி தழுவு தொடர் என அடுக்கன ஈர் 7 முடிப்பார். ரொம்ப அவர்தான் அருமையா சொல்றார். எனவே வேற்றுமை பொருண்மையிலையும் சொற்கள் புணரும், அல்வழி பொருண்மையிலும் சொற்கள் புணரும். என்ன எல்லாம் தூக்க போயிட்டீங்க? கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? கண்ணை மூடி நீங்க மட்டும் தூங்கிடாதீங்க. கவனிச்சிட்டு இருக்கோம்னா நீங்க இடையில பேசணும். என்ன இப்ப செய்தியா அப்படி சொல்லுவேன். நான் பாட்டெல்லாம் நிறைய சொல்லுவேன். அது நேரம் அப்புறம் நான் வந்து நம்ம குறிப்பிட்டதுக்கே போக முடியாது. எனவே இது ஏன் நான் திரும்பி சொல்றேன்னு உங்களுக்கு இன்னொரு கருத்தும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நினைவுகள் ரொம்ப எளிமையா வைக்க முடியாது. ஆனா எழுத்து வகையால் வந்து முதல்ல சொல் வகையால் ஈற்று வகையால் 2, எழுத்து வகையால் 4, சொல் வகையால் 4, பொருள்மை வகையால் 2 சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே காதல கிண்ணு ஒழிச்சிட்டு இருக்கும். இந்த பாடத்தையே திரும்ப சொல்றதுதான் சிறப்பானது. அப்படி சொல்லி வந்த மரபு தான் நம்மளுடைய மரபுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எப்போ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தாள் ஏது நம்மள்கிட்ட எல்லாம் கீழே தரையில எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் 2 முறை 3 முறை 4 முறை சொல்லுகின்ற பொழுது எளிமையா வந்துடும். இலக்கணத்தையே நீங்க வந்து நிறைய சொல்லி மாணவர்களை திரும்பி படிக்க ஒரே நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை என்னன்னு தெரியுங்களா? நம்மளையே சொல்லிட்டு இருக்கிறது உயிர் போற வரைக்கும். மாணவர்களை திரும்ப சொன்னால்தான் அவர்களுக்கு பதியும். நீங்க காலைல கூட சொன்னீங்க முன்னாடி விட இல்ல இப்ப இளமையா இருக்கிறீங்கன்னு. நீங்க அது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய காரணம் நீங்க சொன்னது பாரதிதாசனுடைய பிசிராந்தையார் நாடகம் படிச்சிருக்கிறீங்களா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா என்ன இப்படி சொல்ல மாட்டீங்க. பிசிராந்தையார்ல எதிராளனுடைய மகன் வருவான். நான் இப்பொழுது அழகாக இருக்கிறான் என்னன்னு கேட்பான். உடனே செய்த ஆமா உன்னுடைய முகத்தில் அறியாமை தென்படுகிறது அவன் பதில் சொல்லுவான். அப்ப இளமை என்பது எதனுடைய அறிகுறி? அறியாமை என்ற அறிகுறி. எனவே நீங்கள் என்ன வந்து அறியாமை அறிகுறியுடையவராக இருக்கிறீங்கன்னு சொன்னது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசன் படிச்சு பாருங்க, அவ்வளவு அருமையா அற்புதமானது. அதனாலதான் நான் வந்து முதிர்வு வந்து முதுமை அழகுன்னு எழுதியிருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமையில வந்து பாத்தீங்கன்னா முதுமை அழகு, முதுமை அறிவு. அந்த வேற்றுமை குறித்த புணர்மொழிகளையும் வேற்றுமை அல்வழி புணர்மொழிகளையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. சொற்கள் புணர்கின்ற பொழுது என்ன வரும்? ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறும். 4 எழுத்தாக இருப்பது அல்லது 5 எழுத்தாக இருப்பது 6 எழுத்தாக மாறும். 5 எழுத்தாக இருப்பது ஒரு எழுத்து குறையும். இயல்பாக நிற்குங்கிற ஒரு சமநிலை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மெய் பிரிதாதல எந்த மாற்றம் இருக்காது. கல் சிலை கற்சிலை 4 எழுத்து தான். தோன்றல பாருங்க, வாழைப்பழம் வாழைப்பழம் தோன்றிடுதா? நாங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு அழகா சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு குழந்தை வந்துருச்சுரா அப்படிம்போம். அப்பா அம்மாலாம் சொல்லி சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு வேற என்ன தெரியும் சொல்றது? உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியது. நீங்களே ஒரு பெரிய அப்பா அம்மா தான். அப்புறம் கெடுதலுக்கு பாருங்க 5 சொல்லதை சொல்லி ஈரம் நெஞ்சம் 6 எழுத்து 7 இருக்கிறது 6ஆ குறையுது. அப்புறம் மண்மலை ஒன்ன மாரியே இருக்குடா அப்படிம்போம். அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுன்னா கோவப்படுவான். மண்மலை அது என்ன பாத்தீங்கன்னா அப்படியே 4 எழுத்துக்கள் தான் இருக்கு. இதெல்லாம் சொல்லி அழகா சொல்லி இந்த கோட்பாட்டியெல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாருங்க. அதை விட எல்லோருக்குமே கடினமாக தெரிவது இந்த இதெல்லாம் நம்ம இங்க மாறுபட்டு சொல்றதுக்கு காரணம், இந்த ஒற்று மிகுமா மிகாதாங்கிறத சொல்றதுக்கு காரணம் எல்லாம் இந்த தொடர் அது ஒரு வேற்றுமையா அல்லது அல்வழியா என்பது தெரிந்தால்தான் என்ன செய்ய முடியும்? புணர்ச்சியை தவறில்லாமல் எழுத முடியும். வேற்றுமையில பெரும்பாலும் வேற்றுமை தொகையாக வருகின்ற பொழுது ஒற்று மிகுந்த இடங்கள் பல இடங்கள் உண்டு. விரியாக வருகின்ற பொழுது பல இடங்கள் உண்டு. அதே மாதிரி மிகாத இடங்கள் பல உண்டு. எழுவாய் தொடரில் பெரும்பாலும் ஒற்று மிகாது. அதெல்லாம் சொல்லும் போது அப்படிதான் சொல்ல முடியும். கொக்கு பறந்தது என்பதுதான் சரியானது. ஆனா வண்டோடர் குற்றியல்கரமாக இருந்தனால கொக்கு பறந்தது. அங்க பொருண்மை நோக்குதான் முக்கியமானது. இந்த நமக்கு இடர்பாடு வருகின்ற இடமே இந்த புணர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து கருவி. அதுதான் பின்னாடி சொல்ல போதான் செய்கை. புணரியல்
தொகை மரபு உருபியல் எல்லாம் கருவி, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் செய்கை நூற்பாக்கள் என்று பெயர். 3 அதிகாரத்திலும் செய்கை. அங்கெல்லாம் எழுதி பார்த்து புணர்ச்சி விதியெல்லாம் போட்டு இது இப்படி மாறுகிறது, இதை இப்படி பெறுகிறது என்கின்ற செயலாம் செய்கிறோம். இது கருவியாக, புணர்ச்சிக்கு கருவியாக அமைந்தது. உங்க கையில கத்தியை கொடுக்கிறோம், வாழைப்பழத்தை இது நல்ல அருமையான ஆப்பிள் பழத்தையும் கொடுக்கிறோம். அதை நீங்க ரெண்டுத்தையும் கருவியாக வைத்துக் கொண்டு அங்க 7வது 8வது 9வது நீங்க எப்படி வெட்டணுங்கிறத முத்துக்கிறது, எப்படி வெட்டி சாப்பிடணும். எனவே இது கருவி, அது செய்கை. அதனால அந்த கருவியை சொல்லுகின்ற பொழுது அழகா சொல்றாரு, வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையம். இங்கதான் புணர்ச்சிங்கிறத எடுத்தாளுகின்றார். புணர்ச்சி என்கின்ற சொல் இங்கதான் வருகிறது, வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையம். அப்ப வேற்றுமை பொருண்மையில் புணர்கின்ற ஒரு புணர்ச்சி இருக்கிறது, அல்வழி பொருண்மையில் புணர்கின்ற புணர்ச்சி ஒன்று இருக்கிறது. இந்த வேற்றுமையிலே தெரியும் உங்களுக்கு, வேற்றுமை தொகை, வேற்றுமை தொடர் என்று இருக்கிறது. பெரும்பாலும் அல்வழி புணர்ச்சி பாத்தீங்கன்னா தொடராதான் இருக்கும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொகையா தான் இருக்கும். வேற்றுமை தொகை, அன்மொழி தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, பண்பு தொகை, இது எல்லாம் தொகை என்று வருவது. இதுல தொக்கி நிற்பது, இரு சொல் ஒரு சொல்லாக காணப்படுவது அந்த தொகை. இதை நல்லா நினைவில் வச்சுங்க. 2 சொற்கள் அல்லது 3 சொற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே சொல்லாக காணப்படுவதுதான் தொகை. எனவே இந்த தொகையில ரொம்ப அருமையானது. அது வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டோ நின்றுன்னா அதுக்கு பேரு தொடர். அதனாலதான் இதை தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என்று 2 விதமாக அருமையா சொல்லுவாங்க. இந்த தொகை என்பதுக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படாத ஒரு பொருள் அருமையான உண்டு. நீங்க இந்த மாங்காய் தொக்குன்னு ஒண்ணு செஞ்சிருக்கிறீங்களா? இஞ்சி தொக்கு, மாங்காய் தொக்கு. மாங்காய் ஊறுகாவில மாங்காய் மண்டையா கிடக்கும். ஆனா மாங்காய் தொக்குல பாத்தீங்கன்னா மாங்காய் என்ன இருக்கும்? மறைஞ்சி இருக்கும். எடுத்து வாயில வச்ச பிறகு நல்லா அரைச்சி போட்டுருவாங்க. அதுல தொக்கு எடுத்து போட்ட பிறகு இது மாங்காய் தொக்கு, இது இஞ்சி தொக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இன்னதென்று தெரியாமல் கலந்து கிடப்பது தொகை. இன்னதென்று தெரிந்து கொள்ளும்படியாக கிடப்பதற்கு பேர் தான் தொடர். இது ஊறுகா, அது தொக்கு. இதெல்லாம் நாங்க நினைவுல வச்சுங்க. அப்படி மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது இதே இது தொக்குடா, இது என்ன, இது ஊறுகாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எளிமையா தெரியும். அதாவது வேற்றுமை தொகையை எப்படி பிரிக்கிறது தெரியும். 2ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை தொகை. அதே பாருங்க, முதலையும் கடைசி வச்சுட்டோம். எழுவாய் தொடர், விழித்தொடர். எனவே இந்த இதெல்லாம் இந்த பகுப்பு முறையெல்லாம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலை, வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலைக்கு தான், அல்வழிக்கு தான் அவர் அழகா சொல்றாரு. எழுவாய், விழி, ஈர் எச்சம், பெயரெச்சம், வினையெச்சம், முற்று, திருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அப்புறம் என்ன? பெயரெச்சம், வினையெச்சம். அதற்கு அடுத்தார் போல பாத்தீங்கன்னா இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அப்புறம் அடுக்கு தொடர். எல்லாமே இந்த தொடராக வரும். இந்த அருமையா பகுத்து 2ஆக பகுத்து ஒரு எழுத்து தோன்றும், இல்லை என்றால் சாரியை தோன்றும். இந்த சாரியை பற்றிய ஒரு கணக்கு ரொம்ப அருமையானது. இப்ப பணம் கொடுன்னு சொல்லலாம், பணமை கொடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் அப்படி பழக்கம் இல்லைங்கிறீங்களா? பணம் கொடு, இது என்ன? பணத்தை கொடு. நான் அந்த நிலம் கடந்தவன் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அது சொல்லி சொல்லி நமக்கு நிலம் கடக்கிறதா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வந்துருவோம். இப்ப பிணம் சுடு, பிணத்தை சுடு. இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அத்துச்சாரியின் போக்கு இப்பதான் நமக்கு நல்லா தெரியும். பணம் கொடு, பணமை கொடுன்னு வராது. அது வேற்றுமை இருக்கின்ற பொழுது பணத்தை கொடு. இந்த பணம் கொடுங்கிறதுக்கும் பணத்தை கொடுங்கிறதுக்கும் பணமை கொடுங்கிறதுக்கும் எல்லாம் ஒரே பொருள் தான். ஆனா இன்னோசை கருதி பொருள் புலப்பாட்டுக்கு இனிமையாக சேர்க்கிறோம். அதனால எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. அந்த ஒரு முறைங்கிறதா அங்க ஒழுக்கல் என்று சொன்னோம். இந்த ஒழுங்குனாலே ஒரு முறை தானே. ஒவ்வொரு சொல்லையும் பாருங்க, நீங்க அவன் அடுக்கி வச்சிருக்கிற இந்த சொல்லுல மிக அருமையாக அந்த இதுல கோட்பாட்டை கொண்டு வந்து நிறுத்துவான். அது முறையாக இருக்கும். முன்பின்னாக மாறி வரலாங்கிறத பின்னாடி சொல்லுவார். முறையாக நிற்க வேண்டும். ஐ பணம் கொடு அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும். அது பொருள் புரியுமா? அது வேற ஒரு இடத்துல சொல்றாரு. பெயர்கள் எத்தனை வகைப்படும் சொல்றாரு.
உயர்திணை பெயரே அகிரிணை பெயர் என்று ஆயிரு இரண்டென்ப பெயர்களை சுட்டே அவற்று வழிமறிங்கின் சாரியை வருமே வேற்றுமை வழிய பெயர் புணர்நிலையே. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. சொற்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று பெயர் சொல், மற்றொன்று வினைச்சொல். இந்த வேற்றுமை இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் பின்னால் என்ன வரும்? வேற்றுமை உருபு வரும். இந்த ரெண்டுக்கும் இடையில வரும் எது வரும்? சாரியை வரும். எவ்வளவு ஒரு முறைப்படுத்தி ஒரு கோட்பாட்டை ஒரு அழகாக இந்த புணரியலுக்கு பின்னணி உள்ள செய்திகளை எல்லாம் இதுக்கு ஒரு முறையை வைத்துக் கொண்டிருக்கிறார். பெயரே வினை என்று ஆயிரண்டென்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை சார்ந்தோ வினையை சார்ந்தோ உருபுகள் வரும். தப்பா சொல்றேன், மாத்திக்கிறேன். உயர்திணை பெயரே அகிரிணை பெயர் என்று ஆயிரண்டென்ப பெயர்களை சுட்டு, அந்த உயர்திணை பெயராக இருந்தாலும் சரிதான் அகிரிணை பெயராக இருந்தாலும் சரிதான், இந்த இரண்டத்தையும் சார்ந்து என்ன வரும்? வேற்றுமை உருபு வரும். அந்த வேற்றுமை உருபுக்கும் பெயருக்கும் இடையில என்ன வரும்? சாரியை வரும். இங்க அதான் சொல்றார். வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணரும் காலை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவன் கூ எப்படி மாறும்? அவன் கூ. இப்ப ஒருவர் கூ எப்படி மாறும்? ஒருவர் கூ. ஒருவருக்கு எந்த எப்படி எழுதுவீங்க? அத அக்குச்சாரியா வல்லின சும்மா தெரிஞ்ச அளவுக்கு பாருங்க. கண்ணு தெரியுதா? இது மேல என்ன எழுதியிருக்காங்க? ஒருவருக்கு. கீழே என்ன எழுதியிருக்காங்க? இதுல எது சரியானது எது தப்பானது? கீழே இருக்கிறது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? கீழே இருக்கு சரி, மேல இருக்கிறது ரெண்டும் சரியா இல்ல ஏதாவது ஒண்ணு சரியா ஒண்ணு தப்பா? ரெண்டுமே ரெண்டுமே தவறு. பாலமுருகன் போட்டு நவுத்திட்டாப்ல. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடல் சொல்ற இப்ப கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். பாரி பாரி என்று பல வேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு இன்று உலகு பிறப்பதுவே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டும் சரியானது. பாலமுருகன் சொன்னது தப்பு. ஒண்ணும் இல்ல. ஒருவர் என்பது பன்மை ஈறு கொடுத்து ஒருவரை கொடுத்திருக்கான். ஒருவர் கூ என்பது நேரடியாக வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். ஒருவருக்கு ஒருவருக்கு. இரண்டாவது வந்து ஒருவன் என்று கொண்டு கூவை பிரிச்சிருக்கா. அதனால நகரம் ரகரமாக மாறிவிட்டது. என்னங்க இப்ப வந்து நம்ம என்ன செஞ்சோம்? ஒருத்தருக்கு ஒண்ணுதான், ஒருவருக்கு ஒன்றுதான் என்பது ஒருத்தருக்கு ஒண்ணு. இது வழக்காறு. அப்ப ஒருவர் என்பது ஒருத்தர் என்று வருகின்ற பொழுது அங்க இத்தெல்லாம் வந்துருச்சு பாருங்க. அத்து வருகிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. அதுல மாதிரிலாம் நீங்க அப்படி படிக்கணும், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த நூலை படிப்பீர்கள்? கு பரமசிவம் ஐயா எழுதியிருக்கிறாங்க இக்கால தமிழ் மரபுன்னு. ரொம்ப அருமையான நூல். இக்கால மொழியல் ஒண்ணு எழுதியிருக்காங்க, இக்கால தமிழ் மரபுன்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு நூலையும் படிச்சீங்கன்னா இந்த நம்ம காலத்துல என்ன இருக்கு? இலக்கணம் தான், ஆனா ரொம்ப அருமையா மொழிகளோட ஒப்பிட்டு மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் அப்படி அந்த பக்கம்லாம் கொஞ்சம் போய் பாருங்க, நல்லா சுவையா இருக்கும். நீங்க இப்ப வந்து நான் என்ன சொன்னேன், ஏதாச்சும் ஒரு சொல்லிவிட்டு ஏதாச்சும் நீங்க நல்லா கருத்தா சொல்லும் போதுதான் உள்வாங்கணும். சிரிக்கும் போது முகத்தை சிரித்து கொட்டாய் விடலாம். நல்லா சொல்லும் போது நீங்க கொட்டாய் விட்டுருந்தா நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால எப்பொழுதுமே என்ன வரணும், நம்ம வந்து நமக்கு கருத்து தான் முக்கியமானது. இதை நான் வேற என்ன ஆடி பாடி சொல்ல முடியாது, உங்களுக்கே நல்லா தெரியும்.
அது ரொம்ப நுணுக்கமான இடங்கள். எப்படியெல்லாம் ஒரு புணர்ச்சிங்கிறதை எப்படி உருவாக்கணும் நீங்க பாருங்க. அந்த கோட்பாடு, புணர்ச்சி கோட்பாடு, தொல்காப்பியருடைய புணர்ச்சி கோட்பாடு எங்கிருந்து தொடர வேண்டும்னு போய் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும். வேற்றுமை குறித்த புணர்மொழிகளையும் வேற்றுமை அல்வழி புணர்மொழிகளையும் எழுத்தே சாரி ஆயிரம் பண்பில் ஒழுக்கல் வழிய புணருங்கால்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொண்டு வரலாம். ஆனா இதுல இருக்கிற சிறப்பு அதுல வராது. ஏன்னா எழுத்து வகையால் புணர்ச்சி 4, சொல் வகையால் புணர்ச்சி 4, பொருண்மை வகையால் புணர்ச்சி 2, பொருண்வகையால் வருகின்ற பொழுது எழுத்து பேர் வருகிறது, சாரியை வருகிறது என்பதை எவ்வளவு அழகா கொண்டு வந்து படிநிலையில கொண்டு வரப்பாருங்க. எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஒரு அழகாக முறையாக நல்ல அருமையா கொண்டு வர்றாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா சொல்லிருக்கலாம். கொஞ்சம் சிந்திக்கல, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இதுல என்ன பெரியது உலகத்தில் இல்லாது? ஒருவர் கூ என்பது ஒருவர் என்பது என்ன? ஒருவர் என்பது என்ன பெயர்? ஒருவர். ஒருவர் என்பது உயர்தனை பார்ப்பது. அந்த ஒருவர் என்பது என்ன? ஒருவரை போய் ஒருவர்னு சொல்லாம ஒரு ஆளை போய் வழுவமைதி இல்ல. இது இலக்கணத்தில் கடங்காத தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்காரு? ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கினாகிய உயர் சொற்கிளவி எடு இலக்கணமருங்கின் சொல்லாரல்ல. அவன் வந்தான், அப்பா வந்தான், அம்மா வந்தாள். இப்படி சொன்னோம்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கினாகிய உயர் சொற்கிளவி. திருக்கோவையார், திரு சிற்றம்பல கோவையார், சிவஞான சித்தியார், நாலடியார். இதெல்லாம் இப்படி சொல்லணுமா? 4 அடி 40, 4 அடி 400 இப்படிதான் சொல்லணும். ஆனா இது இலக்கண மருங்கின் சொல்லார் அல்ல. இது இலக்கண நெறிக்கு உட்பட்ட சொல்லல்ல. இது மரியாதை பன்மை குறித்து வரும். எவ்வளவுதான் பெரிய கலைஞர் மு கருணாநிதி வந்தான், புரட்சி தலைவி பொன்மலை செல்வி ஜெயலலிதா வந்தாள் அப்படின்னா சொல்லிட்டு கீழே இறங்க முடியாது. தலை ஒரு பக்கம் போயிடும், நம்ம ஒரு பக்கம் நிற்போம். உண்டா இல்லைங்களா? அதனால மரியாதை பன்மை ஒன்றை மிக அழகாக வைத்தார்கள். இந்த ஒருவர் கூ என்கின்ற புணர்ச்சி இப்படிதான். ஒருவர் கூ, ஒருவர்க்கு. கூ கண் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஒற்று மிகும். வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். ஊர்க்கு ஊர்க்கு சென்றான், ஊர்க்கு ஊர்க்கு. நீர்கண் நீர்கண் இல்லது ஊர்கண். ஊர்கண் இங்க இருக்குது. ஊர்கண். இந்த பாடல் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு அருமையான பாடல். ஊர்கால் நிவந்த பொதும்பொருள்னு ஒரு பாட்டு இருக்கு சங்க இலக்கியத்துல. கற்றார் எத்தும் கலியில அந்த பாடல் கேட்டிருக்கிறீங்களா? ரொம்ப அருமையான பாடல். அதில் நீங்க போய் படிங்க. கலித்தொகையில தமிழாசிரியர்கள் மறக்காமல் 2 பாடல் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, இந்த கலித்தொகையில வர ஊர்கால் நிவந்த பொதும்பொருள். ஒரு அழகான பெண் குளித்து முழுகி அப்படியே இந்த நம்ம தற்கால ஷாம்பு மாரி போட்டு அப்படியே 2 கூந்தலையும் அப்படியே எடுத்து தன் தோல் போல வச்சுட்டு வருவா. அவள் முகம் சந்திரன் போல இருக்கும். அப்படியே ஒரு சோலைக்கு வருவா. ஒரு தலைவன் பாக்குறான், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, உன் கண்ணு இருக்கு, உன் கண்ணு மூக்கு இருக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டு அவனை திரும்பி சொல்லுவான். ஒண்ணுமே இவ பேச மாட்டான். உடனே திரும்பி சொல்லுவான், இந்த சோலைக்கு வந்தது உன் தவறு என்று. உன்னை அழகா பெற்று லட்டு மாரி அனுப்புனாங்க, அது உங்க அப்பா அம்மா தவறும் உண்டு. ஆனா நீ சோலைக்கு வர போறங்கிறத சொல்லாதது யாருடைய தவறு? அரசனுடைய தவறு. எனவே ஒரு யானையை மத யானை வந்ததுன்னா மத யானை வருது நவுந்துக்குங்க, மத யானை வருது நவுந்துக்குன்னு சொல்லிட்டு அரசன் பறையறைய வேண்டும். ஆனா நீ அப்படியே வந்திருக்க எங்க உயிரெல்லாம் கொள்றதுக்கு அப்படின்னு சொல்றா. அவ உடனே என்ன செய்யறா? அப்படியே திரும்பி அவ போயிடுறா. இவன் மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதுதான் தமிழருடைய நாகரிகம். பின்தொடர்ந்த வேண்டும். தொடர்ந்து நல்லா போகுதுன்னா அந்த பொண்ணு பேசுனா நீ ஏதாச்சும் திரும்பி பேசணும், ரியாக்ஷன் கொடுக்கணும். இல்லாட்டா கம்முன்னு போயிடணும். இதுதான். ஆனா இப்ப பாருங்க வெட்டிட்டு பின்னாடி போவாங்க. இவன் மாமா மோகன் நினைச்சிட்டு அவள்கிட்ட பேசுவான், அவ பேச மாட்டா. உடனே ஆசிட் எடுப்பான், ஊத்தி விடுவான். இது இந்த காலம். எவ்வளவு அருமையான நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான தமிழ் பாடல் என்பதை. அது ஒன்றும் வெறும் பாடல் இல்லை. வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் அப்படி கற்றுக் கொடுத்ததான் தமிழ். தமிழ் வெறும் மொழி அல்ல, இது ஒரு பெரிய பண்பாடு. உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய தொட்டில் இது.
அப்படியே பரவலா போனோம்னா அந்த ஊர்கால் இவன் அங்க பாருங்க, ஊர்கால் ஊர்கால். அந்த ஊர் என்கின்ற சொல் முடிவு கால் என்பது வருது. கண் கால் எல்லாமே ஒண்ணுதானே. கண் கால் குடை பின் மேல் கீழ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. 27 உறுப்புகளை மேல சொல்ற உறுப்புகளை சொல்ற அந்த ஊர்கால் ஊர்கால். எனவே அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வல்லெழுத்து முதலில் வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். அப்ப ஒருவன்கு ஒருவர்க்கு. அதே நேரத்துல ஒருவன் கு என்பது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, ஒருவனுக்கு எப்படி புணர்ச்சி வருது பாருங்க. ஒருவன்கு ஒருவர்க்கு என்று பிரிக்கலாம், ஒருவனுக்குன்னு பிரிக்கலாம். எப்படி வரும்? ஒருவன் 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 ஊ இக்கு கு. அங்க ஊ என்பது எழுத்து பேரு. இங்க பாருங்க, இப்ப இலக்கணம் என்ன செய்யுது? நம்ம சொல்லு அப்படியேதான் இருக்கு. பிரிக்க பிரிக்க நம்ம என்ன செய்யறோம்? நம்மளா ஒரு பெயரை வச்சுக்கிறோம். இதுதான் இலக்கணம். அப்ப இருக்கிறதுக்கு தான் இலக்கணமே தவிர இலக்கணத்துக்கு இலக்கியம் அன்று. அதுல இருக்கிறது தான் இலக்கணம். ஒரு எழுத்து கூட வந்து என்னன்னு வச்சுக்கிட்டோம், உடனே எழுத்து பேர்னு வச்சுட்டோம். எனவே இந்த 2 விதமாக தான் எழுத்து சாரியை என்று சொன்னேன். அந்த சாரி அத்திச்சாரியை சொல்லி விளக்குறதற்கு காரணமும், அதற்கு அடுத்தாற்போல இந்த ஊ என்கின்ற சொல்ல எடுத்து சொன்னதுக்கு காரணமும், இது புணர்ச்சியில் எழுத்தையும் பேராக பெறும், சாரியையும் பெறும் என்கின்ற 2ஐ அருமையாக வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு விரிவான இலக்கணம்னு பாருங்க. அதற்கு அடுத்தது என்ன சொல்றாரு? உயர்நிலை பெயர் என்று ஒன்று உண்டு, அகிரிணை பெயர் என்று ஒன்று உண்டு. பெயருக்குரிய இலக்கணம் என்னன்னு தெரியும். வினை என்பது வினை வேற்றுமை உருவை ஏற்காது, காலம் காட்டும். பெயர் காலம் காட்டாது, வேற்றுமை உருவை ஏற்கும். ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் காலம் காட்டும். அதற்கு தொல்காப்பியர் வைத்த பெயர் தொழில் நிலை ஒட்டு. எவ்வளவு அழகா வச்சிருக்கான் பாருங்க. ஆமா, தொழில் நிலை ஒட்டு எவ்வளவு அருமையானது. தொழில் நிலையானது அங்க ஒட்டி ஒரு ஆளை காட்டுதான். இவன் வினையால் அணைகின்ற பெயர்னு சொன்னான், இவன் தொழில் நிலை ஒட்டுங்கிறான். ஒரு ஆளோடு சேர்ந்து வர்றதுனால இத தொழில்நிலை ஒட்டு. இந்த கலைச்சொல்லாம் பாருங்க நீங்க. பெயர் நிலை கிளவி காலம் தோன்றா, தொழிலை ஒட்டு ஒன்று அலங்கடையே, ஒன்று அல்லாத விடத்து. வினைகள் காலம் காட்டுவதில்லை, வினையால் அணையும் பெயர் மட்டுமே. ஒன்று அல்லாத விடத்து பெயர்கள் காலம் காட்டா, வினையால் அணையும் பெயர் மட்டுமே காலம் காட்டும். எனவே பெயர் என்பது 2 வகைப்படும். ஒன்று உயர்நிலை பெயர், மற்றொன்று அகிரிணை பெயர். எவ்வளவு அழகா உயர்நிலை பெயர் அகிரிணை பெயர் அந்த 2 சேர்ந்து வருகின்ற அந்த விரவு பெயர் என்கின்ற பொது பெயர்கள் அங்க சொல்ல போறாரு. எங்க பெயரியல்ல சொல்ல போறாரு. ஆனா ஏன்னா இது இல்லைன்னா ஒன்று மற்றொன்று விரித்தல். மற்றொன்று விரித்தல் என்பது என்னது? நூலுக்கு குற்றம் தானே. 10 வகை குற்றம் என்ன? குன்றப்பட குரல், மாறுபட குரல், வலுச்சொல் குணத்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், நின்று பயனின்மை. அதனால பாத்தீங்கன்னா இது மற்றொன்று விரித்தலாக போய்விடுங்கிறத நல்லா அழகா ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு தொல்காப்பியர் மிக அழகா சொல்றாரு. உயர்நிலை பெயர் அகிரிணை பெயர் என்று பெயர் 2 வகைப்படும். இந்த பெயருக்கு பின்னால் வேற்றுமை உருவு வரும். எங்கே ஒரு இடம் எப்படி சொல்றாரு பாருங்க. உயர்நிலை பெயர்களை சார்ந்தோ அகிரிணை பெயர்களை சார்ந்தோ எது வரும்? வேற்றுமை உருவுகள் வரும். சரி சரியா, ஏன் இதெல்லாம் சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, நான் முன்னாடி சொன்னல சாரியை வரும்னு. அது எங்க வரும்? இந்த பெயர்களுக்கு பின்னால் வந்து குதிக்கும். பெயர்களுக்கும் வேற்றுமை உருவுகளுக்கும் இடையில் வரும். உயர்நிலை பெயரை அகிரிணை பெயர் என்று 1000 என்ப புறநிலை சுற்றே, அவற்று வழிமருங்கில் வேற்றுமை சாரியை வருமே. அப்ப எதற்கு பின்னால் சாரியை வருகிறது என்று சொல்லுகின்றார்? பெயருக்கு பின்னால் சாரியை வரும். அதனை அடுத்து என்ன வரும்? வேற்றுமை வரும். இந்த புணர்ச்சிங்கிற ஒருமித்துல எப்படி எப்படிலாம் கொண்டு வந்து எவ்வளவு வகைப்படுத்துறாருன்னு பாருங்க. இவருடைய புணர்ச்சி கோட்பாடுங்கிறத இந்த அளவுல வச்சுட்டு பார்த்தோம்னாலே போதும். இந்த சாரியை வந்து விட்டாலே எல்லாம் ஒரு இன்மலுக்கு சாரியை வருவதும் எழுத்து வருவதும் இதைதான் விவரித்து கூற போகின்றார். உருபியல்ல உறுப்புகள் இந்த வந்துன்னா இன்னென்ன உறுப்புகள் வந்துன்னா இன்னும் இது வரும், இதுதான் சொல்ல போகின்றார். அந்த சாரியை சொல்கின்ற பொழுது அவைதாம் இன்னே, வற்றே, அத்தே, அம்மே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே
அண்ணன் கிளவி உளப்பட பெறவும் அன்னை என்ப சாரியை மொழியே. எத்தனை சொல்லியிருக்கிறார்? அவைதான் அத்தே, மற்றே, அன்னே, இன்னே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே, அண்ணன். 9 தான் சொல்றாரு. அவர் உரையாசர் சொல்றது எத்தனை? திடீர்னு என்ன குழம்பிடுச்சு, ஒண்ணு கவலைப்படாதீங்க. நன்னூல்ல யார் பிரிக்கிறார்? சரிதான், 9 தான். மேல 8 சொல்லுகிறார்கள் உரையாசிரியர்கள். அவைதாம் அற்றே, அவைதாம் இன்னே, அற்றே, அத்தே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே, அண்ணன் கிளவி உளப்பட பெறவும் அன்னை என்ப சாரியை மொழியே. இந்த 8 சாரிகளும் வரும் என்கிறார். இந்த 8ஐயும் என்னன்னு தெரியுங்களா, நமக்கு ஓரளவு பொருள் புணர்த்துவதாக அமையும். ஆனா இதை வெற்றுருவு என்று சொல்வார்கள். இந்த இடைச்சொற்கள் எல்லாம் சாரிகள் என்ன, ஓரளவு பொருள் உணர்த்தும், ஆனா முழுமையாக பொருள் உணர்த்துவதில்லை. அதனால இந்த வெற்றுருவுகள் தான் இது. இருந்தாலும் நம்முடைய நாவில் இருந்து வந்தது. பணம் கொடுன்னு கேட்போம் தொகையாக, பணமை கொடுன்னு கேட்க மாட்டோம், பணத்தை கொடு என்று சொல்லுவோம். அதனால மிக சிறப்பாக இந்த இடத்துல என்னன்னா இந்த சாரிகள் இன்னது என்று கூறுகின்றார். எல்லாம் இந்த பாத்தீங்கன்னா அவற்றுள் இன்னின் இறுதி ஆவின் இகரம் முன்னற்கெடுதல் உரித்துமாகும்னா அதெல்லாம் செய்யுளுக்கு போயிடுறார். எனவே இந்த புணர் மொழிகள்ல மிக அழகாக என்னென்னத்தெல்லாம் சொல்லணுங்கிறத தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஒரு இடத்தில் வந்த ஒரு சொல்லையும் புணர்ச்சியில காட்டுறாரு, பல இடங்களில் வந்த புணர்ச்சியும் காட்டுகின்றார், வழக்கத்திலே இல்லாதையும் காட்டுறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தொல்காப்பியர் பனைக்கொடி என்று ஒன்றை காட்டுகின்றார். அந்த பனைக்கொடி, பனந்திரல் எல்லாம் இந்த சங்க இலக்கியங்கள ஒரு இடத்துல வரதே அதிகம். இந்த வேனவா என்கின்ற சொல்லு ஒரே ஒரு இடத்துல தான் வருது நற்றிணையில. வேட்கை அவா என்கின்ற சொல் வேனவா என்று வருகிறது. இந்த பனையின் முன்னர் அட்டு வருகாலை நிலையின்றாகும் ஐயன் உயிரின்னு சொல்றாங்க. அந்த பனாட்டு என்பது எந்த ஒரு இடத்திலும் சங்க இலக்கியங்கள்ல வரல. ஆனால் அந்த பனாட்டு என்பது பனங்கூழால் செய்யப்பட்ட ஒன்றை குறிக்கும் என்று இலங்கையிலே வழங்கப்படுகிறது. அது இலங்கையில ஒரு உணவுப் பொருள். அந்த பனாட்டு நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பனாட்டுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்துல கூட இருந்தா சொல்லுவாங்க. இந்த பனம்பழத்தை என்ன செய்வாங்க, சுட்டு அவிச்சு அதை பிழிந்து அதோட வெள்ளம் சேர்த்து அதை உருண்டையா வச்சு அப்படிதானே செய்வாங்க. அப்படிதான், அதான் பனாட்டு என்று சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் கிட்டத்தட்ட 1979 அங்க போய் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அப்ப கொடுத்தாங்க அந்த பனாட்டு. பனையின் முன்னர் அட்டு ஒரு காலை. இந்த வேனவா இருக்கு பாருங்க, வேனவா நலிய வெய்ய உயிர்த்துன்னு ஒரே ஒரு இடத்துல வரும். அது நச்சினையில 61வது பாடல் நினைக்கிறேன். பாருங்க, ஒரே ஒரு சொல்லுதான். அப்புறம் நாடுரி என்கின்ற சொல் எங்கேயுமே காணப்படல. என்கிட்ட ஒரு 10 பேர் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. முனைவர் பட்டம் 12 பேர் செஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் சமூக பணிகள்னு செஞ்சார். அது ஒரு அம்மா கிட்ட போய் அந்த அம்மா தடுமாறி அவங்க கேட்காம கடைசியில விட்டாங்க. அவருக்கு ஒரு புரோஜனமா இருக்கிறது செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நம்ம இவங்க இருக்காங்களே ஒரு திலகவதி, அவங்களுடைய பாடல்கள்ல ஆளுமை, படைப்பாளுமைன்னு, ஏன்னா அவங்களுடைய நாவல்கள் சிறுகதைகள்லாம் எனக்கு பிடிக்காத செஞ்சேன். மற்றவர் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்கிட்ட செஞ்சவங்க எல்லாமே சங்க இலக்கியத்தோடு தொல்காப்பியத்தை ஒப்பிட்டுதான். மரபியல் நோக்கில் செவியல் இலக்கியங்கள், செய்யுள் நோக்கில் 10 பாட்டு நூல்கள், தொல்காப்பியரின் புணர்ச்சி கோட்பாடும் நற்றிணைகளும், தொல்காப்பியத்தில் பிற்கால இலக்க நூல்கள், தொல்காப்பியத்தின் தாக்கம், இப்படிதான் செஞ்சதுனால இந்த ஓரளவு இதெல்லாம் அவங்க எங்க படிக்கிறாங்க தான் தெரியும். நம்ம தான் படிக்கிறோம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பம் நடத்துறது, நம்ம காசு கொடுக்கறது உலக இயல்பு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து நம்ம தான் உயிரை விட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரியான இதுல இருந்ததுனால இந்த புணர்ச்சி கோட்பாடுகள்லாம் பற்றி ஒரு சிறப்பான ஒரு நிலையில பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே தொல்காப்பியருடைய இந்த கோட்பாடு, புணர்ச்சி கோட்பாடு என்பது மிக மிக அருமையானது. உங்களுக்கே தெரியும், நடை என்பதே எழுவாய் தொடர் என்று சொல்லுவாங்க, தோன்றாய் எழுவாய். ஆனா இந்த தொடர் என்று சொல்வார்கள். அதுபோல 2 சொற்கள் 3 சொற்கள் இதுல இணைத்தொடராக வருவது உண்மை தொகை தான் இணைத்தொடராக வரும். மற்றதெல்லாம் அடையெடுத்த தொடராக தான் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். சேர சோழ பாண்டியன் என்பது இணைத்தொடர். சேரனும் பாண்டியனும் சோழனும் ஒரே நிலையில் உள்ளவர்கள். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அடைத்தொடராகத்தான் வரும். கொல்புலி, அது கொல் என்பது புலிக்கு அடையாக வருகிறது.
ஊறுகாயில காய் கடையாக வருகிறது. பண்பு தொகையில கரும்புதலில் அடையாக தான் கருமைப்பில வருகிறது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடைத்தொடராக வருகிறது. அது மட்டும்தான் இடைத்தொடராக வருகிறது என்கின்ற இந்த சிந்தனையோடு ரொம்ப நான் உங்களுக்கு புணர்ச்சியை பற்றிலாம் சொல்லல. அதனுடைய போக்கு எப்படி இருக்கிறது, ஒரு 10-11 நூற்பாக்கள்ல எப்படி அதனுடைய கூறு அமைந்திருக்கிறதுங்கிறத பத்தி சொன்னேன். இதை சொல்லிட்டு நிறுத்திடும் நினைக்காதீங்க. நீங்க பேச நான் கேட்க வேண்டும். சொல்லுங்க. இந்த வேற்றுமை எட்டுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அதுல பெயர் வேற்றுமை, விழி வேற்றுமை, அதுக்கு உருவே இல்ல. அத உருப்புன்னு ஏன் இவ்வளவு சேர்க்கணும்? ஆறுன்னு சொல்லலாம்ல, ஏன் எட்டுன்னு சொன்னாங்க? இப்ப இப்ப கொண்டாங்க கொடுத்தான்னு ஒரு வழக்கு இருக்கு ஊர்ல. எல்லாருக்கும் கொண்டு கொடுத்திருக்க மாட்டான். ஒரு தலைமுறையில கொடுத்திருப்பான், கொண்டாங்க கொடுத்தா மாமன் மச்சன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா வேற்றுமை உருவு பெற்று வந்தாலும் வேற்றுமை உருவு பெற வேண்டாலும் அதனுடைய தன்மை நடந்துருக்கீங்க. பெயர் பொருளை என்ன செய்யறது? வேற்றுமை வேறுபடுத்தி காட்டுவது. இதுதானே வேற்றுமை. இப்ப முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த பெயரே வேற்றுமை தானே. இவ்வளவு பேர் அடங்கி இருக்கும் போது நான் மல்லிகான்னு கூப்பிட்டா உங்களை பெயரளவுல நான் வேற்றுமைப்படுத்துறேனா இல்லையா? உலக பொருள்கள் பலவாக காணப்படுகின்றன. அவற்றை முதலில் நாம் என்ன செய்யறோம்? பெயராகத்தான் வேற்றுமைப்படுத்துகிறோம். எனவே பெயர் வேற்றுமை. ஏன் விழி வேற்றுமைன்னா அழைத்தல் காரணமாக அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்போம். நம்ம அதை என்ன செய்யறோம்? விழிப்பதன் மூலமாக அவனை நம்ம படற்கையோரை தன்முகமாக தான் அழைப்பதுவே என்றான். அதனாலதான் இது வேற்றுமை என்பது பாத்தீங்கன்னா உருவு பெறாவிட்டாலும் கூட அவையே வேற்றுமையாக காணப்படுகின்றன. ஆனா எந்த ஒரு பொருளையும் நீங்க பெயராக வேற்றுமை செய்யாம கண்ணான்னு கூப்பிட்டாதான் கண்ணா அப்படின்னு சொன்ன கண்ணனை கூப்பிட்டுட்டு அவனை கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவனை கண்ணனை, கண்ணனால் கண்ணனுக்கு. அப்ப கண்ணன் சொல்லாம நம்ம வேற்றுமை உருவுகளை ஒட்ட முடியுமா? அதனாலதான் பாத்தீங்கன்னா பெயரளவில் முதலாவதாக ஒரு பொருளை பெயராகத்தான் வேற்றுமை செய்வோம். அதனால பெயர் என்பது முதல்ல, அதனாலதான் அது முதல் வேற்றுமை என்றும் எழுவாய் வேற்றுமை என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு பெயர் விழி வேற்றுமைன்னு கொடுத்தாங்க. அதை வேற்றுமைப்படுத்துறதுனால அதோட இருந்து ஒரு அழைத்தல் அப்படிங்கிற பொறுமையில வருதுனால அது என்ன செய்யுது? ஒருவருடைய தன்னை பார்த்து திரும்பி வைக்கிற ஒரு நிலை தான். அதனால அதுக்கு அழைக்கிறதுனால அதை விழி வேற்றுமை என்று சொன்னார்கள். ஆனால் இது விழி வேற்றுமை என்று சொல்லப்படுகிறது. கைபேசி அரசு என்பது இது உயர்நிலை பெயராக இருந்தாலும் கூட அகிர்நிலை பெயர் முடிவு கொள்ளும்னு ஒரு கருத்து இருக்கு. இப்ப அரசு பேருந்துன்னு சொல்றதுதான் இயல்பானது. ஆனா இப்ப அரசு பேருந்துன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க? அரசால் நடத்தப்படுகின்ற பேருந்துன்னு சொல்றாங்க. பழைய காலத்துல அந்த அரசு என்பதற்கு ஒற்று போட்டு எழுதுன மரபு இல்ல ராஜா. ஆனா இப்ப அவங்க புதுசா அரசு கல்லூரி தான், அது எழுவாய் தொடர் போன்றதுதான். அரசு கல்லூரி, அரசு பேருந்து இதுதான். நீங்களே பாருங்களேன், அரசு பேருந்துன்னு சொல்றதுக்கும் அரசு பேருந்துன்னு சொல்றதுக்கும் அரசு கல்லூரிக்கிறதுக்கும் நமக்கு ஓரளவு இதை வச்சு சரியா கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ஓரளவு நம்முடைய மனத்துக்கு தெரியும். அரசு கல்லூரி என்பது ஒற்றுமிகாமல் எழுதுவதுதான் சிறந்தது. அரசு கல்லூரி, அரசு பேருந்து, அரசு கல்லூரின்னு சொல்றது கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் எழுதி என்ன செஞ்சிட்டோம்? அதை கெடுத்துட்டோம். அரசு பேருந்து அதே மாதிரி இயல்பு புணர்ச்சி தான். இயல்பு புணர்ச்சி என்று எழுதக்கூடாது. ஆனா வேற்றுமை புணர்ச்சி என்பதற்கு எழுதுறோம். இயல்பு புணர்ச்சி, இயல்பாகிய புணர்ச்சிங்கிறதுக்கு ஒற்றுமைக்குங்கிறலாம் அதெல்லாம் போய் இயல்பு புணர்ச்சி தான். நம்முடைய இத கேளுங்க, நம்முடைய முன்னோர்கள் இயல்பு புணர்ச்சி என்றுதான் எல்லா உரையாசனும் எழுதுறாங்க. நமக்கு ஒரு முன் வழிகாட்டி இருக்காங்களா இல்லைங்களா? அரசு பேருந்து என்பது எழுவாய் தொடர் போலதான் அமைக்கப்பட்டிருக்கு. அரசு பேருந்துன்னா அரசால் நடத்தப்படுகின்ற பேருந்து என்கின்ற பொருளை தரும். அல்ல அரசு பேருந்து, அரசு கல்லூரி என்பதுதான் சிறப்பா இருக்கு. வாங்க நீங்க இதுல பாருங்க, ஏதாச்சும் நமக்கு புணர்ச்சி கோட்பாடுகள் வேற ஏதாச்சும் கேளுங்க. ரொம்ப வேற்றுமை தாங்க. இன்னொன்னு வச்சுங்க, நம்முடைய தேவநேய பாவாணர் தொல்காப்பியர் திணறிய இடங்கள்னு 3 குறிக்கிறார். இந்த 90, 900, இந்த நீவீர் இதெல்லாம் சரியான பிரிப்பு முறை இல்லை. அதனாலதான் அதுல நீ ஈர்னு கொண்டு அப்புறம் நீ வீர்னு மாத்தி நிறைய அதுல நீ சொல்லி எழுத்து பேர் ஆமா வருது. ஆனா இங்க பாருங்க 90, 100 இதுல என்னன்னு கேளுங்க. 9 என்பது பெருவழக்காகிவிட்டது. 9 என்பது பெருவழக்காகிவிட்டது. தொல்காப்பியரே ஒரே ஒண்ணுதான் சொல்றார், தொண்டு தலையிட்டன்னு.
ஆனா 9ங்கிறத சகட்டு மேய்க்கு எடுத்து எழுதுகிறார். இவருடைய காலத்துல 9 வந்ததுனால இவர் 9 வச்சு 900 விளக்க முற்பட்டதுனாலதான் இவ்வளவு சிக்கல் வருது. தொண்டு 100 தொண்ணூறு, தொண்டு 1000 900 அழகா மாத்திருக்கலாம், அவ்வளவு எளிமையா சொல்லிருக்கலாம். அது என்ன காரணம் என்று தெரியல, சுத்தி வளைச்சு அந்த நாள்ல அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. தொன்பதி, இந்த பாருங்க மலையாளத்துல தொன்பதி 90 அவங்க அழகா சொல்றாங்க. தொண்டு அவங்க இன்னும் வச்சிருக்கிறாங்கல்ல, 90 தானே சொல்லுவாங்க மல்லிகா. தெலுங்குல தான், நான் மலையாளம் சொல்றேன், தெலுங்குல தான் அழகா சொல்றாங்க. அத தெலுங்குல 90 அழகா சொல்றாங்க. 9 நம்மள்ட்ட தான் இந்த 90 வந்து அப்படி மாத்தி தொண்டு என்பது உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய கூத்தராற்று படையில இந்த தொண்டு வந்திருக்குது, பரிபாடல்ல வந்திருக்குது. எனவே பெரு வழக்காகவே போனா 9 வைத்துக் கொண்டு தன்னுடைய கால நோக்கில் அவர் பார்த்துட்டு அதுக்கு இலக்கணம் விளக்க போனதுனாலதான் அந்த முரண்பாடுகள்லாம் வருகிறது. அந்த தொண்டு பாத்தீங்கன்னா 90ங்கிறதுக்கு தொல்பதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கிறது 1, இதெல்லாம் நம்மள்ட்ட அப்படிலாம் கிடையாது. அதனால தொண்டு 100 தொண்டு 1000 வச்சிருந்தாங்கன்னா இந்த சிக்கலே வராது. உகரம் இயல்பா கட்டுறதை வச்சுக்கிட்டு தொன்னுங்கிறது நகரம் நகரமாக மாறுங்கிறது ஒரு விதியை வச்சுக்கிட்டு அழகா செஞ்சிருக்கலாம். இன்னும் கூட தனிக்குறில் ஒற்று உயிர் வரும் இடத்துல தொல் 1000 900, தொல் 100 90, தொண்டு 100ங்கிறத 2 எடுத்துட்டு அப்புறம் தொல் 100 நகரத்துக்கு நகரம் மாறுங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். வேறுபடுறாங்க, அது ஒண்ணுமே கிடையாதுங்க. அவை வற்று ஐயில வந்து அவையில ஐகாரம் படிச்சுன்னா அவ்வற்று அவை அங்க வந்து இந்த வகரத்தை கெடுக்கிறாங்க, இவங்க கெடுத்துட்டு வட்டைன்னு கொள்றாங்க. அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. ஆமா, சுட்டுமுதல் ஐகாரம் வந்து கெடும்னு சொல்றாரு. அதனாலதான் நன்னூலார் என்ன செஞ்சாரு, இந்த அற்றை வேணான்னு சொல்லி அப்ப வற்றை வேணான்னு சொல்லிட்டு அற்றை வச்சுட்டாரு அவரு. ஆமா, அதனால்தான் தொல்காப்பியத்தை புரிந்து கொண்டு பின்னால் வந்த இலக்கணங்கள் வந்து செயல்படுங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வர்றதுக்கு காரணம் இதுதான். இந்த அவற்றை இவற்றைங்கிறது ஊவேசாவெல்லாம் அவைகள் தான் எழுதுறாரு. எவ்வளவு பெரிய மகான், அவையோட கல்லு சேர்க்கிறார். நம்ம தொல்காப்பியர் அவற்றை இவற்றை தான் எழுதி வச்சிருக்கிறார். நன்னூலாரும் அவற்றை இவற்றை அழகா எழுதுறாரு. அவைகள் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. என்ன காரணத்தை அப்படி எழுதினாங்கன்னு தெரியல. இப்ப பன்மையாயிடுச்சு, அதுவே பன்மையாயிடுச்சு. அதுகள் அப்படிதான் சொல்லும், அதுவும் அப்படிதான் சொல்லணும். நீங்க வந்து கு பரமசிவத்துடைய புத்தகத்தை பாருங்க ஒரு முறை. இக்கால மொழி மரபு, இக்கால மொழிகள் ரெண்டுத்தையுமே பாருங்க. நாம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கருடன் என்ன செய்யுமா, ஒரு 40 வயது ஆன பிறகு அந்த தன்னுடைய மூக்கை வந்து அப்படியே தேய்ச்சி கீழே உதிர்த்து விட்டுட்டு புது அழகு முளைக்குமா. அது மாதிரி நம்ம தமிழாசிரியர்கள் அப்பப்ப என்ன செய்யணும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு ஆங்கில வார்த்தை இல்லைங்க, அப்டேட் பண்ணிக்கணும். ஆமா ஆமா, பாருங்க இந்த தான் தாமு யாமு இதெல்லாம் வந்து மகர ஈராக வருகின்ற பொழுதும் நகர ஒற்றாக வருகின்ற பொழுது தாம் என்பது தம் என்றும், ஐகாரம் இருக்கும்போது தாம் பிளஸ் ஐ தம் ஐ தம்மை. அதே மாதிரி யாம் என்பது யகரத்தை பெறும் சொல்லி யாம் எம் ஐ எம்ஐ முடிச்சிருக்கலாம். ஆனா அதுதான் அவங்க அதை எழுத்து பேராக கொல்ல முடியாதுங்கிறதுனால தான் அவங்க வந்துட்டாங்க. எழுத்து பேராக கொல்ல முடியாது. எழுத்து பேருக்கு சில விதிகள் இருக்குங்கல்ல. இப்ப யாம் என்பது எம்னு மாறுறது, அந்த யகரம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது மாறுது அங்க ஒலிக்கும் போதே. ஒரு உருபை இருக்கின்ற பொழுது எப்படி மாறுகிறதுங்கிறது அங்க அடிப்படையா போயிடுது. அதனால அங்க யாம்ங்கிறது எம்னு கொண்டு வராங்க. யாம் வந்தோம், எம் வீட்டுக்கு வா. அந்த சாமியாரெல்லாம் அப்படிதான் இன்னும் பேசிட்டு இருக்கோம். அதான் வழக்கை அவர் ரொம்ப நோக்கி தான் பார்த்துக்கிறார். பல இடங்கள்ல வழக்கை நோக்கி தான் தொல்காப்பியர் அந்த சொற்களை திரிச்சிருக்கிறார். அதனாலதான் அந்த இயல்பு அந்த 90 900 ரொம்ப முயன்று இருக்கிறார். ஆனா எழுத்ததிகாரத்தையும் சொல்லதிகாரத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 60 அல்லது 70 இடங்கள் தான் செய்யுளுக்கே விதந்து கூறப்பட்ட நூற்பாக்கள். மற்றது எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வழக்கை நோக்கிய நூற்பாக்கள் தான். புது தொல்காப்பியம் எழுத வேண்டிய இருக்கிற தொல்காப்பியத்தை சின்ன சொல்லுங்க. இந்த பயிலரங்கு இந்த தலைப்பு வைக்கும்போது ஒரு சின்ன விவாதம் முகநூல்ல வந்தது. சொல்லுங்க. இந்த குறுகிய கால தொல்காப்பியம்னு சொல்லும்போது இந்த குறுகியங்கிறது வந்து தொல்காப்பியத்துக்கு இடையா வருமா பயிலரங்கத்துக்கு இடையா வருமா? அதுதான் தப்புங்க.
குறுகிய கால தொல்காப்பியங்கிறது போது குறுகிய கால தொல்காப்பியம். அதாவதுங்க இங்க அடைய அப்படிலாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சொல்லு வந்து தடுக்கும் போது இங்க வருங்க இங்க பாருங்க அதாவதுங்க 3 விதத்துல வந்து சொற்கள் வந்து தொடரும் போது பொருள் கொள்ளும். ஒண்ணு அவாய் நிலை, இன்னொன்னு அண்மை, இன்னொன்னு தகுதி. இங்க தகுதியை பாத்தீங்கன்னா நீங்க கால தொல்காப்பியத்துக்கு குறுகிய போவாது சார். இங்க பயிலரங்கம்ங்கிறது குறுகிய காலம் எதுக்கு அடையா வருதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நீங்க அப்படி இங்க பாருங்க சொற்கள், இங்க பாருங்க சொற்களை நீங்கள் வந்து கிடந்த முறையிலே பொருள் கொள்ளணும்லாம் கிடையாது. சார் நாம வந்து சரி கட்டுறதுக்காக சில பேச்சுகள் பேசலாம் இல்லையா? ஏங்க கொண்டு சரி இப்ப நீங்க அதெல்லாம் நீங்க எனக்கு ரொம்ப சிரிச்சுடாதீங்க. பாரதிதாசன் இந்த சிக்கல் வந்து பாருங்க இப்படி ஒரு கருத்து எழுதினார். நீங்க ஆங்கிலத்தில இருந்து பொருள் எடுக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. ஒண்ணு கேளுங்க, பாரதிதாசன் பல்கலைக்கழக மகளிர் உறுப்பு கல்லூரின்னு எழுதியிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது தவறானது. மகளிர் உறுப்பா கல்லூரி அது. இப்படி நீங்க பொருள் கொண்டீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். பாரதிதாசன் மகளிர் பல்கலைக்கழக மகளிர் அங்க போட்டு உறுப்புங்கிறத நீங்க எங்க கொண்டு போகணும்? இங்க முன்னாடி கொண்டு வரணும். நீங்க பாரதிதாசன் உறுப்பு மகளிர் கல்லூரின்னு கொள்ளவும் முடியாது. அதனால நீங்க சொற்களை கிடந்த சிரிக்காதீங்க. இன்னைய வரைக்கும் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்க பார்த்தாலும் இந்த சிக்கல் வருது. என்ன கேட்டாங்க, அவங்க தலைவியா தோழியா இருக்கிற தோழி தான் அவங்க தலைவியா இருக்காங்க. நான் கேட்டேன், என்ன இப்படி எழுதி வச்சிருக்கீங்க? யான் தள்ள அடிச்சு நாங்களும் மாத்துங்கிறோம், அடைப்பில் நஞ்சு போட்டு தொலைங்கன்னு சொன்னோம். அதனால இங்க வந்து நீங்க குறுகிய கால தொல்காப்பிய பயிலரங்கத்துக்கு நீங்க வந்து இங்க உங்க காலத்துக்கு தான் போகுமே, தொல்காப்பியத்துக்கு வராது. நீங்க கவலையப்படாதீங்க. இப்ப சரி, இதை எப்படி நீங்க மாத்தி அமைப்பீங்க? இப்ப இல்லன்னா ஒரு என்ன செய்யணும், நடுக்கோடு, அதுவும் தெரியாது உங்களுக்கு, ஐஃபன் வைக்கணும். தொல்காப்பிய பயிலரங்கம் பக்கத்துல வந்து குறுகிய காலம். ஏங்க தொல்காப்பியம் அதுல இருந்து குறுகிய காலம்ங்கிறது வரும்போது தொல்காப்பியம் குறுகிய காலம்னு சேர்த்து படிச்சீங்கன்னா போடுறீங்க. கோட்டெல்லாம் பார்க்காம ஒரு தொல்காப்பியம் குறுகிய காலம்னு போட்டு நீங்க எங்க பாருங்க, நீங்க அதாவது நமக்கு பொருள்கோளே வச்ச நோக்கம் அதுதான். கொஞ்சம் மாத்திக்கணும். ரெண்டாவது, இதை உணர்த்துறது எளிமையானதுதான். அது படிச்ச உடனே தெரிஞ்சிருவான் உடனே. குறுகிய காலம் தொல்காப்பியம்ங்கிறது தொல்காப்பியத்துக்கு அடையாக வராது. இல்ல அவங்க சந்திரமாரி அம்மாள் பேசுறது நல்ல சரியானது. சரி, அப்புறம் இங்க இல்லன்னா வேற எங்கதான் விவாதம் பண்றது? பிரச்சனையுமே இல்லையா? ஏங்க அதெல்லாம் சரிங்க. நீங்க இங்க பாருங்க, நீங்க இயற்பெயர்களை அதெல்லாம் முற்பட வர பிற்பட வருவாங்க, ரைட்டு. நீங்க வந்து என்ன அவர் சொல்றாரு, அடைசினை என முறையின் மூன்று மயங்காம நடைபெற்றியலும் வண்ணச்சனை சொல்லிட்டு செவி செஞ்சவளும் புகழும் வாயின்னு சொல்றாரு. அப்ப செய்யுள்ள ஒரு மாதிரி வரும், இங்க வரும். இங்க நம்ம கருத்தோடு பார்க்கின்ற போது இதுல ஒன்றும் பெரிய தவறு கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. வழு காத்தெல்லாம் கிடையாது. புதிய தொல்காப்பியம் ஒண்ணு எழுதுங்க, எதிர்காலத்தில் அது பிரதிபலிக்கிட்டாங்க. இதுலயே பாருங்க, தப்பா நினைக்க கூடாது. இங்க பாருங்க, செம்மொழி தகர ஓட்டு போட்டிருக்காங்களா, அவங்களுடைய எம்பளத்துல பாருங்க தகர ஓட்டு இருக்குல்ல, அந்த எம்பளத்துல அதுதான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம பாருங்க, அங்க போடுறோம், இங்க பாருங்க, இதுல என்ன இங்க வந்து நேரா எழுதிட்டாங்க. ஆமா, இங்க கீழே கீழே இருக்காங்க. ஆமா, செம்மொழி தமிழாய்வு மத்திய இது ஒண்ணு படிக்க விட்டு வராது. எல்லாத்தையும் பிரிச்சிட வேண்டியதாங்க, சேர்த்தா சிக்கல். சரி, அது கிட்ட நீங்க ஏங்க அது இங்க பாருங்க, அது தவறானதுங்க. இங்க பாருங்க, மதுரை பல்கலைக்கழகம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்னூல்ல ஒரு நூற்பா இருக்கு, அழகான நூற்பா. என்ன நூற்பா இருக்கு? வல்லெழுத்துவரினே இடத்தொகையாகும், மெல்லெழுத்துவரினே பெயர் தொகையாகும். அப்ப மதுரை பல்கலைக்கழகம் வந்துன்னா ஒற்று வரும். மதுரை காமராசர்னா
அது வந்து அங்க மதுரை காமராசருக்கு போவாது. நீங்க அது இடம் இல்ல. மதுரை காமராசர்னா காமராசருக்கும் மதுரைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மதுரைக்கு அவரு விருதுநகர்காரு. விருதுநகர் காமராசர் பல்கலைக்கழகம்னா அங்க ஒற்று மிகும். மதுரை காமராசர் இல்ல இந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இல்லைங்க, நான் தகவல் சொல்றேன். இந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் தீண்ட பாடு இல்ல. அதோட இல்லாமங்க வாசுபா மாணிக்கனார் என்ன சொன்னாரா, அதாவது நீங்க சொன்ன கருத்தான், மதுரை ககர ஊற்று போடுறதுனால அது வந்து மதுரைக்கு உரிய அது ஒரு பல்கலைக்கழகம். மதுரை மாவட்டத்தினால மதுரைக்குரிய பல்கலைக்கழகமாகும். இப்ப இன்னொன்னு சொல்ல சிக்கல் கேட்டுங்க. நானே எல்லாத்தையும் நான் சொல்றேன். இந்த தஞ்சை பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் பல்கலைக்கழகம், அத தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எழுதுறாங்க. அப்படி ஒரு பேரே கிடையாது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் என்பதுதான் இருக்கு. இப்ப தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்னா தஞ்சைக்கு உரிய, தஞ்சையில் அமைந்தங்கிற பொருளை தரும். நம்ம இப்படி பொருண்மையில பாத்துட்டு போனோம்னா அங்க சில சிக்கல்கள் இருக்கு. போட்ட முடியுமா? மதுரை காமராசர்னா மதுரைக்கு உரியவர் காமராசர் பொருளையும் திரும்பல. இப்ப நீங்க சொல்றீங்களா குறுகிய திட்டத்துக்கு, இதை விட அதை விட என்ன கேளுங்க, மதுரை காமராசர் பல்கலை வரவே கூடாதுங்க. உயிரீராகிய உயர்நிலை பெயரும் புள்ளி இறுதி உயர்நிலை பெயரும் எல்லா வழியும் இயல்வன மொழிபெயர். இன்னொன்னு தெரிஞ்சு வச்சீங்கன்னா, இப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகம் இப்ப போடுறாங்க. அண்ணாமலை ஊராது, அண்ணாமலை என்பவருடைய பெயரால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, இத கேளுங்க தோழி, கேளுங்க. இப்ப ஒரு தெலுங்கு ஒரு ஆள் போய் படிச்சுட்டு இருக்கான். தெலுங்குல படிக்கும் போது உடனே இந்த ஆசிரியர் சொல்லி இருக்கிறாரு, இந்த ஒருபார் குதிரை, இதுக்கு குர்ரம்னு பேருன்னு இருக்காரு. அதுக்குள்ள அந்த வீட்டு அம்மா சொல்றாரு, அப்புறம் குர்ரம் இங்க வாயா உள்ளாருன்னு இருக்காங்க. உடனே உள்ளார போயிட்டாரு. இப்ப படிச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க. அப்போ ஒரு யானை வந்திருக்கு. தெலுங்குல நீ இப்ப படிச்சிய, இது என்ன யாருன்னா, அப்ப என்ன குதிரைக்கு குர்ரம்னா ஆனைக்கு அறம்னா, அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த ஒற்று. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமா, மாத்த போறது இல்ல. அதாங்க அதுல என்ன செய்யணும்னா, ஒரு பெரும்பான்மையான ஒரு இது வரணுங்க. ரெண்டாவது அதுல கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து சொல்லணும். கொஞ்சம் மொழிப்புலமை ஏத்துக்கணுங்க. போட்டா என்னம்பாங்க, போடாட்டி என்ன குறைஞ்சி போயிடுதுங்கிறாங்க, இதனால வந்துருதாங்கிறாங்க. இதே ஏன் அம்பர்லான்னு எழுதுங்க, உயிரை விட்டுருவான் தமிழ் வாத்தியார். நம்பர்லாதான் ஏன் டெல்லின்னு எழுதுங்க, அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி டி டெல்லின்னு தான் போடணும்பா. இதுதான் நம்மள்ட்ட இருக்கிறது. ஆனா அங்கெல்லாம் வரக்கூடாது. மதுரை காமராசர்ங்கிறது மதுரை எங்கிருந்து விட்டு செய்யுது. மதுரைக்கன் அமைந்தன்னு கிடையாது, மதுரை தான் அங்க. அது இடைப்பிற வரல். இந்த இடைப்பிற வரல்ங்கிறது என்ன பாருங்க, இந்த இடைப்பிற வரல் தெரியாத வரைக்கும் இவங்க எல்லாம் திருத்தவே முடியாது. இடைப்பிறல் ஒண்ணு வந்து இருக்குது, எழுவாய் பெயரச்சம் வினையச்சம் இதுக்கு இடையில வந்து வேற சொற்கள் வரலாம்னு. அந்த எழுவாய் பெயர் அதெல்லாம் தெரிஞ்சாதான் இவங்க வந்து எழுத முடியும், இல்லன்னா எழுத முடியாது. அதனால வந்து நீங்க அதை முன்னாடி அந்த நூற்பாவை எடுத்து கொடுத்து அதெல்லாம் காட்டி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் எது எழுவாய் எது பயனிலைன்னு தெரியணும். இடைப்பிற வரலாம், எந்தெந்த சொற்கள் வரலாம்னு தெரியணும். அப்படி தெரியும் போதுதான் எதுங்க ஏங்க மதுரையை நீங்க வந்து மதுரை வர வந்தீங்க, மதுரை காமராசன் எப்படிங்க வர முடியும்? அடை இல்லைங்க, அது அடை கிடையாது. அதாங்க இவங்க பேர் வைக்கும் போதே அதை பார்த்துருக்காங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், காமராசர் பல்கலைக்கழகம் மதுரைன்னு வச்சிருந்தாங்க, இந்த சிக்கல் இருக்காது. அவங்க மதுரையும் விட்டுக்காம காமராசரையும் விட்டுக்காம அந்த பேரை வைக்க நினைச்சாங்க. மதுரை பல்கலைக்கழகம் இப்ப சென்னை பல்கலைக்கழகம் ஒற்று போடலாம். சென்னைக்கு அமைந்த பல்கலைக்கழகம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. மதுரை பல்கலைக்கழகத்தில் இந்த மதுரை கல்லூரி போடுறாங்கல்ல, ஒற்று போட்டுதான் எழுதுறாங்க. இந்த காமராசர் குறுக்க வரும்போதுதான் சிக்கல் வருது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒற்றே வரக்கூடாது, அவங்க போடுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில விதி இருக்கு. இப்ப எல்லா போழுங்கிறத எதை வச்சுட்டு போடுவீங்க நீங்க? ஆகார ஈட்டரை வச்சு சொல்லணும். எல்லாம் என்பதுங்கெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. போடுறதுக்கு ஒரு சிக்கல், போடாததுக்கு ஒரு சிக்கல். அதனால நிறைய இதுல மாற்றங்கள் வரணும். நிறைய அதுக்கு ஒரு முறை இருக்குங்க. கொஞ்சம் தொய்வு வேண்டும். இப்ப ஒற்றுப்படை எல்லாம் யார் பாக்குறாங்க? பக்கத்துக்கு 55 ஒற்றுப்படை இருக்குது, ஹைலி கமாண்டடு. எதனால ஹைலி கமாண்டடு? 55 பிழை தான் இருக்குது, 60 பேர்.
அதனால நம்முடைய ஆய்வுகள் திருத்தப்பட வேண்டும், ஆய்வு நெறிமுறைகள் திருத்தப்பட வேண்டும். இந்த ஆய்வு நெறிமுறைகள்லாம் வச்சு நீங்க ஆய்வை செய்ய முடியாது, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ஆய்வு நெறிமுறைகள் எல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் எழுதுறாங்க, அது பொது. சிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. படைப்பிலக்கியத்துக்கு நீ பண்ணுனா நாவலுக்கு என்ன அணுகுமுறைகளை பின்பற்றணும், சைவ சித்தாந்தத்துக்கு நீ என்ன பண்ணணும், சாத்திரங்களுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. அதை இவங்க பொதுவா மனிதன் என்றால் ஒரு பழங்காய் போல தலை இருக்கும், குச்சி போல 2 கை இருக்கும், டின் வைத்தால் போல ஒரு உடம்பு இருக்கும், வாழை மரத்தை கட்டினால் கூட கால் இருக்கும். இதுதான் கன்றமை வழிய அவரவருடைய கால் எப்படி இருக்கிறது, அவரவருடைய கண் எப்படி இருக்கிறதுலாம் பாக்குறது இல்லை. ஆனா வாங்க, நன்றி, மகிழ்ச்சி. இன்னும் கேள்வி ஏதாச்சும் உண்டா?